பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் சனி எல்லாருக்கும் தேவை. நமக்கு என்னன்னா யாராவது ஒருத்தரை பிளேம் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அதனால தூக்கி அவர் மேல பழிய போடுறாங்களே தவிர அவருக்கும் நடக்கிற இந்த நிறைய ஈவெண்ட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவரை பார்த்து பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவர் நமக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்காரு. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 100% நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு பார்ட்னர் அமையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எங்கேயாவது நமக்கு ஆபத்துனா யார் முதல்ல நிற்பா அப்படின்னா கரணம். நமக்கு ஒரு நண்பர் மாதிரி. அதனாலதான் ஒரு வாசகமே இருக்கு, கரணம் தப்பினால் மரணம். எனக்கு நடக்க இருந்த ஒரு பெரிய விபத்துல இருந்து நான் அதுல இருந்து காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? காரணம் வேற யாரும் கிடையாது, உங்க கர்ணநாதன் அந்த இடத்துல வேலை செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். ஒரு 7.5 சனி நடக்கும் போது தான் சில பேருக்கு லைஃப்ல முக்கியமான ஈவெண்ட் நடக்கும். கல்யாணம் நடக்கும், வீடு கட்டாம இருக்கு, வீடு கட்டுவாங்க. இப்படி பல ஈவெண்ட் 7.5 சனி காலகட்டத்துல தான் நடக்கும். கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் கருணாநாதன் சப்போர்ட் வேணும். அந்த கருணாநாதன் என்னைக்கு கைவிடுறாரோ அதுக்கப்புறம் தான் ஒருத்தருக்கு மரணம் நிகழும். அதனாலதான் வாழும்போது சரியா வாழணும், அது நல்லா இருக்கும் போது கரெக்டா வாழணும். இந்த வாழ்க்கையை நம்ம கரெக்டா வாழ்ந்துட்டோம் அப்படின்னா எல்லா கிரகங்களும் நம்மளை ஆசீர்வதிக்கும். நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தேடல் பயணத்துல நிறைய ஆன்மீக மனிதர்கள் சந்திச்சுட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு ஜோதிடர் மகாஸ் ராஜா நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நான் எடுத்த உடனே ஒரு டாபிக் அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். 2025 சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்மளால பார்க்க முடியும். இப்போ என்னன்னா எனக்கு ஒரு டவுட்டு, சனி பகவானை எல்லாருமே பயன்படுத்துற மாதிரியே சொல்றாங்க அஸ்ட்ராலஜர்ஸ்னா. அது எதனால? உண்மையா சனி பகவான் யாரு? உண்மையா அவரை நம்மளை துன்புறுத்துறா? இது ரெண்டு பக்கமும் இருக்கு. மக்களோட கேள்விகளும் ஒரு பக்கம் அவரை பற்றின கேள்விகள் தான் நிறைய இருக்குது. சனி பகவானை பற்றின கேள்விகள், இல்லை அவரை பற்றின நிறைய தகவல், கிடைச்சிருக்கக்கூடிய தகவல், இல்லை நிறைய அவங்களுக்குன்னு சில விஷயம் நிறைய. இப்போ இன்றைக்கி எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தானே, நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இது 7.5 சனி வந்துருச்சுனாலே நம்மளை ஏதாவது போட்டு அழுத்திடுமோ? அப்போ ஒவ்வொரு சனி பயிற்சியும் ரொம்ப கூர்ந்து, இந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனி பயிற்சியை உலகமே கூர்ந்து பார்க்குற அளவுக்கு இது ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் டே மேட்சாக இருக்குது. அன்னைக்கு எல்லாருமே அன்னைக்கு அந்த தேதியை தாண்டி அந்த பயிற்சி நடந்துருச்சு அப்படின்னா லைஃப்ல ஏதாவது ஒரு மாற்றம் தெரியும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது உண்மைதான். அதையும் தான் ஜோதிடர்கள் சைடில் சில ஜோதிடர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை பேஸா வச்சு நிறைய பலன்கள் சொல்றாங்க. ஆனா உண்மைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் இல்லாம ஒருத்தரோட லைஃப்ல எந்த ஈவெண்ட்டுமே நடக்காது, இல்லை அவரோட பர்மிஷன் அனுமதி இல்லாம எந்த ஒரு ஈவெண்ட்டுமே நடக்காது. இப்போ மற்ற கோள்கள்ல ரொம்ப முக்கியமானவரா? கிட்டத்தட்ட கேதுக்கு அடுத்து, ஏன்னா கேது தான் எல்லா கிரகத்துக்கும் கண்ட்ரோல், ஞானக்காரகன். ஆமா, கம்ப்ளீட் கண்ட்ரோல் யாருன்னா கேது. கேது பகவானுக்கு எல்லா மற்ற கிரகங்களும் கட்டுப்படும். அவரை மீறி எதுவும் நடக்காது. அதனாலதான் நமக்கு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் கோயிலுக்கு போறேன் சார், பரிகாரங்கள் செய்யறேன், இல்ல நிறைய இடங்களுக்கு போறேன், தெய்வம் என்னை கண்ணெடுத்து பார்க்க மாட்டேங்குது, இல்ல எனக்கு அந்த சொல்யூஷன்ஸே தெரியல அப்படின்னு சொன்னா கடைசியா கொடுக்குற இடம் எங்கன்னா விநாயகரை போய் பாருங்கன்னுவாங்க. ஓகே, கேது பகவானுக்கு சொல்லுவாங்களா? ஆமா, இப்ப கேதுக்கு உண்டான அதிதேவதை யாருன்னா விநாயகர் தான். ஆமா, அதே மாதிரி முதல்ல ஒரு விஷயம் தொடங்கினாலும் கணபதியை தொட்டுட்டு தான் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம தொடுவோம். அப்போ இந்த ரெண்டுமே இருக்கும். அப்ப எதையுமே நம்மளால அந்த கிரகங்கள் கொடுக்குற தாக்கத்தை நம்மளால தாங்கவே முடியல, இல்ல அதை உடைக்கவே முடியல. சில பேருக்கு ஏதோ செவுரு வச்ச மாதிரியே இருக்கும், எங்க போய் நின்னாலும் லாக்காவே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சம் போயிட்டு விநாயகர் முன்னாடி நின்றுட்டா போதும், அது எப்பேற்பட்ட பிளாக்கேஜா இருந்தாலும் உடஞ்சிரும். இது அனுபவத்துல கண்ட விஷயம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு நிறைய விஷயங்கள் நான் போறேன் சார், எனக்கு திருமணமே நடக்கவே மாட்டேங்குது, ஏகப்பட்ட பரிகாரம் செஞ்சு பார்த்துட்டேன், ஒன்றும் வேலைக்கு ஆகல அப்படின்னா கடைசியாக நீங்க இவரை பிடிங்க. அது எப்பேற்பட்ட தோஷமா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அதை லைட்டா அவங்கள அசைச்சு பாத்துறோம் அந்த விஷயத்த. அப்போ அதுக்கு அடுத்தபடியா இருக்கிற இடத்துல யார் இருக்காருன்னா சனி பகவான் தான் இருக்காரு. ஓகே, அப்ப எல்லா ஈவெண்ட்டுக்கும் அவர் தேவை. நீங்க அவரை ஒதுக்கி வைக்கிறதோ, இல்ல அவர் வந்துட்டாரு, இந்த கட்டத்துக்கு வந்துட்டாரு கோச்சாரத்துல, இல்ல 7.5 சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சு, அந்த சனி வந்துருச்சுன்னு நீங்க பயந்துக்கிறதோ, இல்ல அவர்கிட்ட இருந்து ஓடி ஒளியறதுனால ஒரு யூஸும் கிடையாது. அதான் இப்ப 7.5 சனின்னு வருது. 7.5 சனி 7.5 வருடமா? ஆமா, 7.5 வருடம் 7.5 சனி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஷ்டம சனி ஒரு 2.5 வருடம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி அஷ்டாத்தம சனி, இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. இதுலயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு நம்ம மக்களுக்கு, ஆடியன்ஸ்க்கு. இதை தாண்டி என்னன்னா, இது எல்லாமே சொல்லும் போது, இந்த பெயர்ச்சிகள்லாம் வரும்போது சொல்லும் போதெல்லாம் பயத்தை எல்லாருமே கிரியேட் பண்ற மாதிரியே மக்கள் ஃபீல் பண்றாங்க சார், பார்க்குறவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ இது எதனால? நீங்க நீங்கள்ல எதனால இந்த மாதிரி சொல்றாங்க? ரைட்.
பயம் ஏன் பொறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய கேள்வி இருக்கு. சனி வந்து அவரோட வேலையை பார்க்கிறார். நம்மளோட பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் சனி எல்லாருக்கும் தேவை. அதுதான் ஒரு விஷயம். எல்லாருக்குமே சனியோட அனுகிரகம் நிச்சயமா தேவை. அப்ப நம்மளோடயே அவர் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரோட டிராவல் அவர் பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்காரு. நமக்கு என்னன்னா யாராவது ஒருத்தரை பிளேம் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும். நமக்கு நடக்க இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நம்ம தான் காரணம். நமக்கு இருக்கிற கெட்ட விஷயங்களுக்கு யாரோ ஒருத்தரை காரணமாக்கணும் இல்லையா? அதனால தூக்கி அவர் மேல பழிய போடுறாங்களே தவிர அவருக்கும் நடக்கிற இந்த நிறைய ஈவெண்ட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதை நம்ம முதல்ல தெளிவுற நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதை தாண்டி இது ரொம்ப பயம் கொடுத்துற விஷயமோ இல்லை இது பயங்காட்டுற விஷயம் நிச்சயமா இதுல கிடையாது. அவரை பார்த்து பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவர் வந்து நமக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்காரு. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எல்லா ஈவெண்ட்டுக்கும் சனி பகவான் தேவை அப்படிங்கிறத நான் நிறைய இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். ஓகே, லைஃப்ல என்ன ஈவெண்ட் நடக்க இருக்கோ எல்லா ஈவெண்ட்டுக்கும் சனி பகவானோட அனுகிரகம் நிச்சயமா தேவைன்றதை நான் நிறைய ஈவெண்ட்ல சொல்லியாச்சு. அப்போ இந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் சனி பகவான் வேணும் அப்படின்னா அவரை நீங்க பேரலாம் வந்து நீங்க அவரோட சேர்ந்து நீங்க பயணிக்க பார்ப்பீங்களா, இல்லை அவரை விட்டுட்டு நீங்க தனியா பயணிக்க பார்ப்பீங்களா? அவர்கிட்ட வந்து ஓடி ஒளியறதுக்கு தான் நம்ம ஆளுங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட நடவடிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு. ஏதோ போலீஸ் திருட விளையாட்டு மாதிரி இருக்கு. அவர் பார்வையில ஆரம்பிச்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அது இருக்கக்கூடாது. நீங்க சரியா இருக்கீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கிரகமும் உங்களுக்கு தப்பு செய்ய போறது இல்லை. அவங்க வந்து ஜாதக ரீதியா தப்பான ஒரு இடத்துல இருந்தாலும் இல்ல சரியான ஒரு பலம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் கூட நிச்சயமா உங்களுக்கு தப்பு செய்ய போறது இல்லை. அப்போ நீங்க முதல்ல என்ன லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ உங்களை நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு தான் இவங்க எல்லாரும் வராங்க. இந்த கோச்சார சனிங்கிறதே வேலை என்ன அப்படின்னா உங்களை ஷேப் பண்ணிக்கிறதுக்கும் இல்லை நீங்க போற வேகத்தை கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி பார்க்கறதுக்கும் தான் சனி பகவான் வராரு. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஐடியாலஜி நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன, ஒருத்தர் லைஃப்ல வெறும் சக்சஸ் மட்டுமே பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. நிச்சயமா நல்லா இருக்காது. மேடு பள்ளம் வேணும், சுவாரஸ்யம் வேணும். கண்டிப்பா சுவாரஸ்யம்ன்றது தனி அனுபவம் வேணும். ஓகே, ஒருத்தர் வெறும் சக்சஸ் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா அனுபவம் லைஃப்ல கிடைக்கவே கிடைக்காது. அப்ப என்னைக்கா ஒரு நாள் பெருசா விழுகும் போது என்ன ஆகும், அதோட அடி பலமா இருக்கும். அப்ப ஏற்கனவே விழுந்து பழகினவங்களுக்கு தான் தெரியும் லைஃப்ல அடுத்து இந்த மாதிரி ஏதாவது விழுந்தாலும் நினைச்சு நின்றுவாங்க, அவங்களுக்கு அது தெரியும். ஆனா இந்த மிக்ஸ் வந்து இயற்கை வந்து அழகா வடிவமைச்சிருக்கும். ஸோ அந்த அனுபவத்தை கொடுக்கறவர் தான் சனி பகவான். நிச்சயமா. அதனாலதான் ஒரு வாசகமே இருக்கு இல்லையா, 30 வருஷம் வாழ்ந்தவங்களும் இல்ல கெட்டவனும் இல்ல. நிச்சயமா. அப்போ ஒருத்தருக்கு விழுந்திருக்காங்க அப்படின்னா அப்ப எந்திக்க போறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் நல்லா போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் பார்த்து மெதுவா போங்க அப்படிங்கிறது சொல்ல வரதான் சனி பகவானோட வேலை. அது எப்படி சொல்ல வராரு? இப்ப டைரக்டா வந்து நம்ம கிட்ட என்ன ஒரு சேர் போட்டோ உட்காந்து பேசுவாரு? கண்டிப்பா கிடையாது. ஒரு அனுபவத்தை உங்களுக்கு லைஃப்ல கொடுப்பாரு. ஓகே, நீ போற வேகம் சரி இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் கவனி. இன்னொன்னு, இது மக்களோட மனிதனோட இயல்பு. நல்லா வாழ்ற காலத்துல நிறைய விஷயத்த மறந்துடுவாங்க. சில பேர் கோயிலுக்கு போக மாட்டாங்க. நல்லா வாழ்ற காலத்துல நல்ல காசு பணம் எல்லாமே தனக்கு புழக்கம் நிறைய இருக்கு அப்படின்னாலே நிறைய விஷயத்த நம்ம கை மீறி போவோம், மறந்துடுவாங்க. மற்றவங்களுக்கு நல்லது பண்றதையும் மறந்துடுவாங்க. இப்போ நீங்க நல்லா இருக்கீங்கன்னா 10 பேர் கஷ்டப்பட்டுட்டு தானே இருப்பான். இதான லாஜிக். ஆமா. அந்த இப்ப நீங்க நல்லா இருக்கிற காலத்துல அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, அதை மறந்துடுவீங்க. இதை சொல்ல வர்றதுக்கு தான். அப்ப அந்த கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க நல்லா இருக்கும்போது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இந்த லாஜிக் இருக்கு இல்லையா? ஒரு உயிர் பிறக்கிறதும் இறக்கிறதும் எந்த அளவுக்கு ஒரு லாஜிக்கா இருக்கோ அப்பதான் இந்த பூமியை சொல்லிட்டே இருக்க முடியும். அந்த ரேஷியோ, அந்த விகிதம் சரியா இருக்கணும். அதே மாதிரிதான் இந்த கஷ்டமும் சரி நல்ல விஷயமும் சரி இது மாத்தி மாத்தி நடக்கணும். வெறும் ஒரே படியா நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அது நிச்சயமா அது வந்து உலக நன்மைக்கு அது சரியா வராது. அப்போ இந்த கிரகம் வந்து இந்த கிரகத்துக்கு தான் அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, ஒரு போலீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்த நிலைநாட்டுறதுக்கு ஒரு நேர்மையை நிலைநாட்டணும் அப்படின்னா கஷ்டத்தை கொடுத்தாதான் ஒருத்தர் நேர்மையா இருப்பான். உண்டா இல்லையா? ஆமா. நல்ல வந்து ஒருத்தருக்கு எல்லா வசதிகளும் செஞ்சுட்டீங்கன்னா அவன் நேர்மையை நீங்க அந்த இடத்துல எதிர்பார்க்க முடியாது. அவங்க என்ன வைக்கிறாங்களோ அதான் சட்டமா இருக்கும் இல்லையா? அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இவர் கஷ்டமே கொடுத்தா அதுக்கு பேர் கஷ்டம் இல்லை, அனுபவம். அந்த அனுபவம் அடுத்த இன்னொரு 30-40 வருஷத்துக்கு லைஃபை எப்படி கொண்டுட்டு போகணும்னு உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கையில கொடுத்துருவாரு. எப்பேற்பட்ட கஷ்டத்தை கிரகங்கள் கொடுக்குற கஷ்டம் ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு மனுஷன் உங்களுக்கு கொடுக்குற கஷ்டம் தான் உங்களுக்கு உண்மையிலேயே அதிகப்படியான கஷ்டமா இருக்கும். நீங்க வேணா பாருங்க, உறவுகள்ல கொடுக்குற சிக்கலாகட்டும் இல்ல ஒரு நண்பர்களுக்குள்ள நடக்கிற சிக்கலாகட்டும், இந்த கஷ்டம் தான் உண்மையிலேயே பெரிய விஷயம். அப்ப சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டாம். பயப்படுறதுக்கு அவர் கொடுக்குற அனுபவம் அது கஷ்டமானதானதான் ஏத்துக்க சொல்றீங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு லைஃப் அடுத்த இன்னொரு 30-40 வருஷத்துக்கு உங்களுக்கு லைஃப் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். இதை நீங்க கடந்து போய் தான் ஆகணும். இதோட சேர்ந்து வாழ பழகிக்கீங்க. அதுதான் நல்லது. அப்போ இதுல கிடைக்கிற அனுபவத்தை எல்லாத்தையும் நீங்க அறுவடை பண்ணுங்க. இந்த அனுபவம் தான் உங்களை அடுத்த இன்னொரு 30-40 வருஷத்தை கையை பிடிச்சி கூட்டிட்டு போகுது. ஒரு சில உதாரணம் சொன்னா இதுக்கு ரொம்ப பொருத்தமானதா இருக்கும்.
இப்போ லைஃப்ல வந்து ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 4-5 ஈவெண்ட் தான். அதில் வந்து கல்யாணம் நடக்கணும், அடுத்து குழந்தை பிறக்கணும், ஒரு நல்ல வேலை, படிப்பு முதல்ல, இப்படியே அடுத்து வீடு கட்டணும். இந்த எல்லா ஈவெண்ட்டுக்கும் நிச்சயமா சனி பகவானோட அனுகிரகம் இல்லாம, இல்லைன்னா அவரோட அனுமதி இல்லாம ஈவெண்ட் கண்டிப்பா நடக்காது. அது யாரா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி. ஓகே. அப்போ இப்போ ஒரு குழந்தை இருக்கு, படிக்கிறாங்க அப்படின்னா, சில குழந்தைங்க பை பர்த்ல இருந்தே நல்லா படிப்பாங்க. குறிப்பா லக்னத்துல கேது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு படிப்பை தாண்டின ஒரு ஞானம் நிச்சயமா இருக்கும். அந்த ஞானத்தை கண்டிப்பா கையில கொடுத்துட்டு போயிடும். இது பை பர்த்ல இருந்தே சில குழந்தைங்களுக்கு நடக்கும். அது கேதுவோட நட்சத்திரத்துல பிறந்து கேது தசை நடக்குது ஆரம்பத்துல இருந்தே அப்படின்னா அது ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிக்கும். ஓகே. அதே போல சில குழந்தைங்க திடீர்னு படிக்க ஆரம்பிக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, அது வரைக்கும் விளையாட்டு போக்கில் இருக்கக்கூடிய சில பசங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஜ் வந்த உடனே பார்த்தா திடீர்னு படிக்க இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா சனியோட பார்வை கோச்சாரத்தில் நமக்கு டிரான்சிட்ல போய்கிட்டே தான் இருக்க போகுது. ஓகே. 2 வருஷம் மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கும். அது பொன் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா தன்னோட 2ஆம் இடம்ங்கிறது தான் கல்வி ஸ்தானம், ஆரம்ப கல்வி ஸ்தானம்னு சொல்றது. இல்லை பேசிக்காக இருக்கக்கூடிய நமக்கு இந்த 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இது வரைக்கும் கிடைக்கக்கூடிய கல்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்தை நம்ம எடுத்துக்கலாம். 2, 4 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த 2ஆம் இடத்தையோ இல்லை 4ஆம் இடத்தையோ சனி பகவான் கோச்சாரத்துலேருந்து ஏதாவது ஒரு பார்வையில் 3, 7, 10ஆம் பார்வையில் பார்த்துட்டாருன்னா சுமாராக ஒரு குழந்தை படிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா கூட அந்த குறிப்பிட்டு ஒரு 2.5 வருஷம் நிச்சயமா அந்த இடத்துக்கு அவரோட பார்வை கிடைக்கும். அந்த 2.5 வருஷத்துக்குள்ள அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் படிச்சுட்டு இருந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து அடுத்த லெவலுக்கு போயிடும். ஒரு 60 மார்க் தான் எடுத்துட்டு இருக்காங்க, 50 மார்க் தான் எடுத்துட்டு இருக்காங்கன்னா நிச்சயமா அதுலேருந்து ஒரு பெரிய கிராஜுவல் இன்க்ரீஸ் இருக்கும். ஒரு 80-90 மார்க் எடுக்க ஆரம்பிச்சிடும். போதுமே, அது குறிப்பாக லைஃப்பை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு போர்டு எக்ஸாம் டயத்தில் அந்த மாதிரி ஒரு கிரக பார்வை அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா சில பேர் பார்த்தா ஒரு 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் விளையாட்டு போக்கில் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா மடமடமட அந்த 10th, 11th, 12th கரெக்டாக அந்த 2.5 வருஷத்துக்கு இந்த பார்வை கிடைச்சிடும். லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு இதில் நல்ல மார்க் எடுத்தால் தானே அடுத்த காலேஜ் சேரும் போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னும் சில பேர் இது வந்து சனி வந்து எங்க இருக்கும்போது சொல்றீங்க? கோச்சாரத்துல எங்க வேணாலும் இருக்கட்டும், அவரோட பார்வை இவங்களோட 2ஆம் இடத்துக்கோ இல்ல 4ஆம் பார்வை அப்படி இருந்தா அந்த குழந்தை வந்து நல்லா படிக்கும். நிச்சயமா சுமாரா படிச்சுட்டு இருந்த குழந்தை கூட இவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. அவங்க பேரண்ட்ஸுக்கே இவன் எப்படி கரை சேர போறாங்க, எப்படி படிக்க போறாங்கன்னு ஒரு நம்பிக்கையே இருக்காது. அந்த பார்வைனா பர்டிகுலரா வந்து எவ்வளவு காலங்கள் நாங்க அந்த இடத்துல நீடிக்கும்? 2.5 வருஷம் ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கும் இல்லையா? அப்ப 2.5 வருஷத்துக்கு அந்த பார்வை இருக்கும். ஓ, அந்த 2 வருஷத்துலயே மிராக்கிள் நடந்து நான் படிக்காத குழந்தை கூட 10th ஆரம்பிச்சு 12th உங்களுக்கு 2 வருஷம் முடிஞ்சிடும் இல்லையா? 2-3 இயர்ஸ் கரெக்டா அந்த டைம் பீரியட். இன்னும் சில பேருக்கு ஸ்கூலிங்ல நடக்காது, காலேஜ் லெவல்ல நடக்கும். ஸ்கூல்ல ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைச்சு காலேஜ்ல பார்த்தா பெரிய லெவல்ல நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போயிருவாங்க. ஓகே. இந்த லைஃப் பிரேக்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓகே. இதெல்லாம் சனி பகவானால மட்டும்தான் நடக்கும். அவரோட பார்வை அவரோட டிரான்சிட்ல இருக்கும் இந்த கோச்சாரத்தில் நடக்கிற சனியால மட்டும்தான் நடக்கும். வேற எந்த கிரகமும் இதுல வந்து இதுல காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது யாரும் நம்ம செக் பண்ணி பார்த்தது கிடையாது, அனுபவபூர்வமா பார்த்தது கிடையாது. ஆனா பின்னணியில தான். ஆனா படிப்புனா எப்பவுமே வந்து குரு பகவானை தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் புதுமையா வந்து சனி பகவான் படிப்புக்கு குருவை சொல்லுவாங்க, புதன் சொல்லுவாங்க. புதன் நல்லா அறிவுக்காரங்க, அப்பதான் அக்கௌண்ட்ஸ், மேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்னு சொல்லுவாங்க. குரு நல்லா இருக்கும் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா சனியோட பர்மிஷன் இல்லாம இது நடக்காதுன்றேன் நான். ஓகே ஓகே. என்னோட பார்வை என்ன அப்படின்னா இது அனுபவத்துல பார்த்தது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்களோட கோச்சாரத்திலே உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க. நீங்க ஸ்கூல் படிக்கும் போதோ இல்ல நீங்க காலேஜ் படிக்கும் போதோ அந்த டயத்துல அந்த மாதிரி பார்வை பட்டிருந்ததுன்னா உங்களோட நீங்க படிச்சதுக்கும் அந்த மார்க்குக்கும் சம்மந்தமே இருக்காது. அது பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு மேல கொண்டு வந்திருக்கும். ஓகே. அதிர்ஷ்டம் தருவாருன்னு நான் சொல்ல வரல, உங்களை கரை சேர்த்து உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை நகர்த்தி கொண்டு போயிருக்கும். ஓகே சார். அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் சொல்றதை பார்த்தா சனி பகவான் ரொம்ப நல்லவர் தான். அப்படி எதுக்கு சார் பயம் கொடுத்துறீங்க? பயம் கொடுத்துறீங்கன்னு சொல்றதை விட 2 பக்கம், அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்றேன், மியூச்சுவலா மக்களும் வந்து அவங்க கேட்குற கேள்வியே வந்து என்னுடைய கொஸ்டினை தாண்டி மக்கள் சைடு பார்த்தீங்கன்னா எதுக்குடா அப்படி பயம் கொடுத்துறீங்க அப்படின்ற அந்த வார்த்தை ஒன்று இருக்குல்ல, எல்லாருடைய மனநிலையும் அப்படிதான் இருக்கு. இது 2 பக்கம். நான் என்ன பொறுத்த மட்டும் இப்ப நான் அந்த கான்செப்ட் வைஸ் நான் சொல்றேன் இல்லையா, இது எதுக்கு இப்ப ஓப்பனா இப்ப சொல்றேன் அப்படின்னா நான் எப்படி பாக்குறேனோ அதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க. அப்போ நீங்களும் இந்த பார்வையில பார்க்க ஆரம்பிங்க. இதை பிராக்டிகலா பார்த்துட்டு இது அனுபவபூர்வமா ஆமாங்க எனக்கு இந்த மாதிரி நடந்ததுங்கிறத சொல்லுவாங்க. நீங்க ஒரு 10 பேர் சொல்ல ஆரம்பிச்சாதான் இன்னும் ஒரு 10 பேருக்கோ 100 பேருக்கோ போய் சென்றடையும். சும்மா பழைய இதையே போட்டு நீங்க ஓட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்குள்ள இருந்து வெளியில போக முடியாது. ஏன்னா இந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. இன்னொன்னு இது ஒரு சிறந்த நண்பன். இதை நீங்க கரெக்டா, இது ஒரு நல்ல கைடு, இதை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சரி இது வெறும் படிப்புக்கு மட்டும்தான் பொருந்துமா. அடுத்த கட்டம் ஒருத்தர் வேலைக்கு போகணும்னு வச்சுக்கிறோம். சில பேருக்கு படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைச்சிடும், சில பேருக்கு ரொம்ப லேட்டா கிடைக்கும், சில பேருக்கு 25 வயசுல கிடைக்கும், 30 வயசுல கிடைக்கும், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்ற மாதிரி கிடைக்கும். இல்லைன்னா சில பேர் வேலைக்கு போவாங்க,
ஒன்றும் போதுமான அளவுக்கு சம்பளம் இருக்காது, ஒரு சரியான ஒரு செட்டில்டு லைஃப் நிச்சயமா இருக்காது. அப்படி இருக்கிற ஆட்களுக்கு தன்னோட 6ஆம் இடத்தை சனி பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க கோச்சாரத்துல. ஓகே. அந்த டைம்ல தான் இவருக்கு நல்ல எலிவேஷன் கிடைக்கும், இல்ல ஜாப்ல ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும், இல்ல பர்மனன்ட் ஜாப் கிடைக்கும். அது ஒரு 2.5 வருஷம் அந்த பார்வை அந்த இடத்துல இருக்கும். இல்ல ஜாப்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சில பேர் கொஞ்சம் பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் ஜாப்ல செட்டில் ஆவாங்க. இது எல்லா ஈவெண்ட்டும் நடக்கிறது இந்த மாதிரியான காலகட்டத்தில். ஓகே சார், இப்போ நான் அது புரியறதுக்காக கேட்குறேன். இப்போ நீங்கள் காமனாக சொல்றீங்க, இப்போ இந்த 2025 சனி பயிற்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சனி பயிற்சியில யாருக்கு அந்த 6ஆம் இடம் பார்வை கிடைக்குதோ அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிச்சயமா இப்போ சொல்ற விஷயங்கள் கரெக்ட். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க காலகட்டத்துல சனி வந்து கும்பத்துல வக்ரகதியில போயிட்டு இருக்காரு. ஓகே. இப்போ வந்து அவரோட பொசிஷன் வந்து கும்பம்ன்ற ராசியில வக்ரகதியில போயிட்டு இருக்காரு. ஓகே. 3, 7, 10ங்கிறது சனியோட பார்வை. அப்ப 7, 10. ஆமா, கும்பத்துல இருந்து எண்ணி வந்தோம் அப்படின்னா 3ஆம் இடமா உங்களுக்கு மேஷம் வரும். ஓகே. 7ஆம் இடமா சிம்மம் வரும். ஓகே. 10ஆம் இடமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விருச்சிகம் வரும். ரைட். இப்ப இந்த இடத்துல எல்லாம் பார்வைப்படுது அப்படின்னா இந்த 3 ராசி கட்டமும் யாருக்கெல்லாம் நான் சொன்னதுல நீங்க பொருத்தி பார்த்துக்கங்க. கல்வி ஸ்தானமாவோ இல்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய வேலை ஸ்தானமாவோ, சில பேருக்கு அதுவே 10ஆம் இடமாவோ தொழில் ஸ்தானமாவோ என்ன வருதோ இல்ல என்ன நமக்கான அமைப்பு இருக்கோ அந்த இடத்த பலப்படுத்தும். அதோட பார்வை வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ணும், வேகப்படுத்தும். சில பேர் தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருப்பாங்க இல்லையா, இந்த பாக்ஸஸ்ல இந்த கட்டங்கள்ல சனியோட பார்வை படும் போது உங்களோட ஜாதகத்துக்கு அது என்ன கட்டங்கிறத பாருங்க, அது எத்தனாவது பாவம்னு பாருங்க. அந்த பாவத்தை அதிகப்படுத்தி விடுவாரு, அதீதப்படுத்தி விடுவாரு. இப்போ வக்ரகதியில இருக்கனால அவரோட மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஓகே. இந்த வக்ரகதி இன்னும் அதிகபட்சம் நவம்பர் மாசம் இந்த வக்ரகதி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாருங்க, நான் சொன்ன விதிகள்ல நிச்சயமா இதெல்லாம் பொருந்தி வரும். சரி, இது வெறும் இதுக்கு மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னா திருமணத்துக்கும் சனியோட பார்வை நிச்சயமா வேணும். இது ரொம்ப பேர் வந்து குருவோட பார்வை தான் வந்து நம்ம இது வரைக்கும் குரு பலன் வந்துருச்சான்னு மட்டும்தான் நம்ம எல்லாரும் கேட்போம். ஓகே. ஆனா என்னோட ரிசர்ச் என்ன அப்படின்னா சனியோட பார்வை இல்லாம யாருக்குமே திருமணமே நடந்ததே கிடையாது இது வரைக்கும். அதான் சார், இதை மெயினா நான் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த 7ஆம் இடம் வந்து கெட்டு போயிடுச்சு, லக்னத்துல இருந்து 7ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே போட்டுடுறாங்கல்ல, அது வந்து ரொம்பவே எல்லாருக்கும் பாதிப்பை கிரியேட் பண்ணுவான். மனநிலையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ அதை பார்க்கும்போது என்னன்னா இந்த 7ஆம் இடத்து இது வந்துட்டு அதுக்கு தீர்வே கிடையாது அப்படின்னு பார்த்தா 7ஆம் இடத்துல எவ்வளவு பேர் பிறந்திருப்பாங்க. கண்டிப்பா நீங்க கேட்க வர்றது என்ன அப்படின்னா 7ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு அப்படின்றது அர்த்தம் என்ன அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு. ஒருவேளை அந்த 7ஆம் இடம் வந்து இல்ல 7ஆம் அதிபதி வந்து ராகு கேதுவோட ரொம்ப நெருக்கமாவோ இல்ல 7ஆம் இடத்துலயே போய் சனி அமர்றது இல்ல ராகு கேதுக்கள் போய் அமர்றது அப்படிலாம் பார்த்தா அப்படின்னா உலகத்துல நிறைய ஜாதகங்கள் அந்த மாதிரி இருக்கும். கெட்டு போனது இருக்கு, 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறதோட அது அமைப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அதுல கெட்டு போனதுன்னு சொல்லும் போது அது பயத்தை கிரியேட், அந்த வார்த்தை பயத்தை கிரியேட் பண்ணுது. இதுல ஒண்ணு கெடுறதுக்கோ இல்ல நல்லா இருக்கிறதுக்குலாம் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிராப்தத்தை கொடுத்து இறைவன் அமைச்சிருக்காரு. ஓகே. அப்போ அந்த ஜாதகத்திலேயே பார்க்கும்போது ஒருத்தருக்கு 7ஆம் இடத்துல சனி போய் இருக்குன்னே வச்சுக்கிறோமே, என்ன நடக்கும் அப்படின்னா நிச்சயமா திருமணம் நடக்கும். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி 7ஆம் இடத்துல சனி இருக்கு அப்ப 2 திருமணம் இல்ல திருமணத்துல ஒரு தடையை கொடுத்துருவாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே. ஒரே திருமணமா அமையும். அவங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா மற்றவங்களை காட்டிலும் சீக்கிரமா திருமணம் நடக்கும், இல்ல சரியான ஏஜ்ல திருமணம் நடக்கும். எது 7ஆம் இடம் 7ஆம் இடத்துல சனி இருந்தால். ஆனா அவங்க இல்லற வாழ்க்கையில பிரச்சனை வரும்ன்றாங்க, அது எப்படி? அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும். ஏன் பிரச்சனை வருது? உங்களோட எதிர்பார்ப்பு ஹையா இருக்கும் போது இல்ல உங்ககிட்ட இப்போ நடக்க இருக்கிற ஈவெண்ட் இப்படிதான் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, அதை சொல்றதுக்கு தான் ஜோதிடரோட வேலை. இப்போ நான் என்கிட்ட ஒரு ஜாதகம் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, 7ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆணோட ஜாதகமாக இருக்குன்னா நான் அந்த பையனுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா கொஞ்சம் உன்னோட எதிர்பார்ப்பை குறைச்சிக்கப்பா. எதிர்பார்ப்புனா எனக்கு இப்படி வேணும். நிச்சயமாக ஒரு கல்யாணம் திருமணம்னு வரும்போது நமக்கு நிகராக நமக்கு வரக்கூடிய பார்ட்னர்ஸ் நல்லா படிச்சிருக்கணும். நீ எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகி போயிடுச்சு, அந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த லெவலுக்கு எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக வைக்க வைக்க என்ன ஆகும், வர நபர் வந்து வரக்கூடிய பார்ட்னர் வந்து அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணலன்னா அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். உண்டா இல்லையா? அப்போ நம்ம அந்த எதிர்பார்ப்பை எந்த லெவலுக்கு நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கிறோமோ இந்த ஜாதகத்துக்கு போனவங்களுக்கு எதிர்பார்ப்பை கம்மி பண்ணணும். கண்டிப்பா எதிர்பார்ப்பை கம்மியா வைங்க. ரைட். இறைவன் நிச்சயமா உங்களுக்குன்னு ஒரு பார்ட்னரை ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாரு. ஓகே. அந்த எதிர்பார்ப்புகளை நீங்க சரியா ரொம்ப கம்மியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அதிகப்படியா இல்லாம ஒரு மினிமம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ வரும்போது உங்களுக்கு அதை விட உங்க பார்ட்னர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெட்டரா தெரியும். நீங்க எதிர்பார்ப்ப ரொம்ப உங்களோட அந்த எலாஸ்டிக் லிமிட் அதிகப்படியா வச்சிருந்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஃபேக்டர் போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கிற உறவுல கூட பிரச்சனை வரும். அப்போ எதிர்பார்ப்ப கம்மியா வைங்க.
ரெண்டாவது, பொதுவாகவே 7ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்குன்னு வச்சுக்கிறோம். அது சனி ஆகட்டும், ராகு கேதுக்கள் ஆகட்டும், செவ்வாய் இருக்கட்டும், ஏதோ ஒரு பாவகிரகம் போய் உட்காந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் மனசில் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது என்ன அப்படின்னா, 100% நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பார்ட்னர் அமையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு எதிர்பார்த்த மாதிரி அமையாதுன்றீங்க. வாய்ப்பே இல்லை. அதில் அப்போ கொஞ்சம் சதவிகிதம் விதத்துல கொஞ்சம் வந்து அந்த குறைவு இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் 100% சில விஷயங்கள் எதிர்பார்க்கிறேன். இந்த சினிமா படங்கள் எல்லாம் வர மாதிரி எனக்கு டான்ஸ் ஆட தெரியணும், பாட்டு பாட தெரியணும், இப்படி தெரியணும், அப்படி தெரியணும், சில எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் டிவியேட் ஆகும். எவ்வளவு டிவியேட் ஆகும்னா, ஒரு 60% தான் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த மைண்ட் செட்டுக்கு முதல்ல நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கணும். எனக்கு இப்படிதான் அமைய போகிறாங்க அப்படிங்கிறது நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து அது ஒரு குறையா நீங்க பார்க்க ஆரம்பிக்க மாட்டீங்க. இல்லை எனக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த குறைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா லைஃப் குறையாவே போயிட்டு இருக்கும். ஓகே, இப்போ எதிர்பார்ப்பு கம்மி பண்ணாலே அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. நிச்சயமா இது ஒரு சைக்கலாஜிக்கலாக அப்ரோச் பண்ணுறது தான் சரியே தவிர, இதுக்கு உடனே ஓடி போயிட்டு நம்ம ஒரு கோயிலில் பரிகாரம் பண்ணுறதோ, இல்லை வந்து என் லைஃப் என்னோட 7ஆம் இடமே கெட்டு போயிடுச்சு அதனால எனக்கு வரதெல்லாம் இப்படி தான், இதெல்லாம் வந்து நெகட்டிவான கன்னோட்டேஷன். நமக்குன்னு ஒரு விதி இருக்கும், நமக்குன்னு ஒரு பிராப்தம் இருக்கும். அந்த பிராப்தத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்துனீங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இப்போ இந்த 7ஆம் இடத்துல இந்த மாதிரியான கிரகங்கள் அமைப்பு இருக்குது அப்படின்னா, நிச்சயமா உங்களை விட கொஞ்சம் அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் குவைட் ஆப்போசிட்டாக இருக்கும். அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட புரிதல் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். உங்களோட புரிதல் கெப்பாசிட்டி இல்லை, உங்களோட புரிதல் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். கூடுமான வரைக்கும் உங்களுக்கு நல்ல மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க அவங்க ஏதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு வயசு வரம்பு ஏதாவது இருக்கா? இந்த வயசுல இப்போ ஒரு 21 வயசுல இப்போ அரசாங்கம் வந்து சில ஏஜ் லிமிட் வச்சிருக்காங்க. இந்த ஏஜ்ல இந்த ஏஜுக்கு அப்புறம் நீங்க கல்யாணம் செய்யுங்கன்னு ஏஜ் லிமிட் வச்சிருக்காங்க. ஆனா நமக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் இல்லையா, அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஓகே, ஒருத்தருக்கு இருக்கிற மெச்சூரிட்டி, ஒருத்தருக்கு 20 வயசுல இருக்க மெச்சூரிட்டி இன்னொருத்தருக்கு 40 வயசு ஆனாலும் வராது. ஓகே, அந்த மாதிரி அந்த மாறுபடும் இல்லையா. ஆனா பொதுவாகவே நான் சொல்ற கருத்து என்னன்னா, இந்த மெச்சூரிட்டி லெவல் உங்களுக்கு, எனக்கு 25 வயசுல நல்ல மெச்சூரிட்டி வந்துருச்சுங்க, அப்போ போங்க திருமணத்துக்கு. ஓகே, இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க, இது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி 2 பேருக்கும் பொருந்தும். இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க மெச்சூரிட்டி லெவலும் கம்மியா இருக்கும் போது, உங்க எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் போது என்ன நடக்கும்? 3ஆம் பார்வையில இருந்து பார்த்தாலே என்ன நடக்கும்? நிச்சயமா அந்த இடத்துல புரிதல் கம்மியா இருக்கும். இவங்க ஒண்ணு சொல்ல, எதிர் தரப்புல இருந்து ஒண்ணு சொல்ல, இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது, இல்லை இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதனால இப்படி இருக்க, இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, ஓகே. அப்போ ஒரு 7ஆம் இடத்தையோ இல்லை 7ஆம் அதிபதியவோ சனி வந்து கோச்சாரத்துல எப்போ பாக்குறாரோ அப்போ மட்டும்தான் உலகத்துல யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. 7ஆம் இடத்தை பார்க்கும் போதா சனி 7ஆம் இடத்தை கோச்சாரத்துல வர சனி, ஓகே, ஏதோ ஒரு பார்வையில 7ஆம் இடத்தையோ இல்லை 7ஆம் அதிபதியோ பார்க்கணும். அவரு எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் சார் அந்த கோச்சார சனி டிரான்சிட் ஆவாரு? கிட்டத்தட்ட ஒரு பாவத்துக்கு 30 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து அந்த இடத்த வந்து பார்க்க போறாரு. கோச்சார சனி 30 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் டிரான்சிட் ஆகும். அந்த டிரான்சிட்ல அந்த பார்வையில அந்த இடத்துக்கு தான் வந்து எக்ஸாக்டா அந்த 7ஆம் பார்வைனா 7ஆம் பார்வையில பார்ப்பாரு. இதுல 3 பார்வை இருக்கு இல்லையா, 3ஆம் பார்வை இருக்கு, 7ஆம் பார்வை இருக்கு, 10ஆம் பார்வை இருக்கு. அப்போ கரெக்டா சொல்லணும்னா குரு புலன் வருஷம் போயிட்டு தான் இருக்கும், வந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு 15 கல்யாணம் நடக்கணும், குறைஞ்சது ஒரு 12 கல்யாணம் நடக்கணும். அப்படி கிடையாது. அப்போ அதுக்கு பின்னணி இதை தேடி ரிசர்ச் பண்ணி போகும்போது தான் அப்போ குரு கிடையாது. கல்யாணத்துக்கான காரகம் வந்து நிச்சயமா குருவோட பலன் தேவைதான், அவரோட பார்வை தேவைதான். ஏன்னா எப்பேற்பட்ட தோஷத்தையும் குருவோட பார்வை நியூட்ரல் பண்ணிடும், அதெல்லாம் உண்மைதான். ஆனா குருவை தாண்டி வேற ஏதோ ஒரு கிரகம் இதுல பின்னணியில இருக்குன்னு தேடி போனப்போ எனக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் சனி தான் அங்க இருக்காரு. அப்ப அவர் பர்மிஷன் இல்லாம நிச்சயமா யாருக்குமே திருமணம் நடந்ததாவே கிடையாது. சரி, ஒருவேளை இதுல இன்னொரு அடிஷனல் பாயிண்ட்டும் சொல்லிடுறேன். அந்த 7ஆம் இடத்தையோ 7ஆம் அதிபதியோ சனி பார்க்கணும், கூட கர்ணநாதனையும் அவர் பார்க்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு கர்ணநாதன் வந்து பொறுப்பெடுத்து ஒரு கர்ணம் இருக்கும். இப்ப நம்ம எல்லாருமே ஒரு நாள், திதி, நட்சத்திரம், யோகம், கர்ணத்துலதான் பிறந்திருப்போம். சரி, அவங்க ஜாதகத்தை பரட்டி பார்த்தோம்னா தெரியும். ஓகே, அந்த கர்ணநாதனுக்கு, அந்த கர்ணத்துக்கு ஒரு அதிபதி ஒருத்தர் இருப்பார், கர்ணநாதன் பேரு. அந்த கர்ணநாதன் தான் நம்மளை கடைசி உயிர் மூச்சு வரைக்கும் நம்மளை காப்பாத்துவார். எங்கேயாவது நமக்கு ஆபத்துனா யார் முதல்ல வந்து நிப்பா அப்படின்னா கர்ணநாதன். நமக்கு ஒரு நண்பர் மாதிரி. ஓகே, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நம்ம யாரை கூப்பிடுவோம்? நமக்கு ரொம்ப பிடிச்ச யாராவது ஒரு ஃப்ரெண்டை தான் கூப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மள, அதனாலதான் ஒரு வாசகமே இருக்கு, கரணம் தப்பினால் மரணம். இவர் ஃபெயிலியர் ஆனா மட்டும்தான் ஒருத்தருக்கு மரணமே நிகழும். ஓகே, இந்த லாஸ்ட் மினிட்ல ஆக்சிடென்ட்ல நான் எஸ்கேப் ஆயிட்டேன் சார், இல்ல எனக்கு நடக்க இருந்த ஒரு பெரிய விபத்துல இருந்து நான் வந்து அதுல இருந்து காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, காரணம் வேற யாரும் கிடையாது, உங்க கர்ணநாதன் அந்த இடத்துல வேலை செஞ்சிருக்காருன்னு அர்த்தம்.
அவர் உங்களை காப்பாற்றணும்னு நினைச்சிருக்க, உங்க ஆயுள் இன்னும் முடியல, உங்க ஆயுசு இன்னும் இருக்கு அப்படின்னா அவர் உங்களை காப்பாற்றி மீட்டு கொடுத்துருவாரு டேமேஜ் இல்லாம. கர்ணநாதன் அவருக்கு ஏதாவது உருவம் இருக்கா? ஏன்னா நம்ம ஒரு கர்ணநாதன் கிரகம் பொறுப்படுத்துவாரு. வாசகத்தை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா கர்ணநாதன்றதை நம்ம பார்த்தது கிடையாது. கரணம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. கரணத்துக்கு ஒரு 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 பிளானட் வந்து அதிபதியா வருவார். ஒரு கிரகம் பொறுப்பெடுத்துக்குவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பாலவம்னு ஒரு கரணம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ராகு பொறுப்பெடுத்துக்கிறாரு. நாகவம்னு ஒரு கரணம் இருக்கு, அதுக்கும் ராகு பொறுப்பெடுத்துக்கிறாரு. சகுனின்னு ஒரு கரணம் இருக்கு, அதுக்கு சனி பொறுப்பெடுத்துக்கிறாரு. அந்த மாதிரி அப்போ இந்த சனியோட கோச்சார சனியோட பார்வை கர்ணநாதனுக்கும் விழுகணும். இல்ல கர்ணநாதனும் கோச்சார சனி சேர்ந்து அந்த 7ஆம் இடத்தை பார்த்தா உறுதியா அந்த டயத்துல கல்யாணம் நடந்துரும். நீங்க வேணா உலகத்துல யாரோட ஜாதகத்தை வேணாலும், கப்புலா இருக்காங்க இல்லையா, அவங்க ஜாதகத்தை போட்டு பாருங்க. குறிப்பா நாங்க 20 வருஷம் வாழ்ந்தோம், 25 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற ஜாதகங்கள் எல்லாத்தையும் போட்டு பாருங்க. எக்ஸாக்டா அவங்க வெட்டிங் டேட் அன்னைக்கு நான் சொன்ன இந்த கோல்டன் ரூல்ல தான் உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். அந்த பார்வையில தான் நடந்திருக்கும். கண்டிப்பா நடந்திருக்கும். எனக்கு ஒரு டவுட், இப்போ நீங்க அந்த 30 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த கோச்சார பார்வை கிடைக்கும், குறிப்பிட்ட கட்டத்துக்கு. அந்த குறிப்பிட்ட கட்டத்துக்கு ஓகே இதுல 7ஆம் அதிபதியும் இருக்கு இல்லையா, சோ அதெல்லாம் டிரான்சிட்ல ஏதோ ஒரு இடத்துல பார்த்துட்டாலே போதும். பாத்துருவாங்க, கண்டிப்பா பாத்துருவாங்க. அப்படி பாக்குற காலகட்டத்துல மட்டும்தான் திருமணம் நடந்திருக்கும், மாத்தி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அப்படியான ஒரு காலகட்டத்தில் எனக்கு திருமணம் நடக்கல சார்னு யாராவது சொல்ல வந்தாங்கன்னா அந்த திருமண லைஃப் நிச்சயமா சக்சஸ்ஃபுல் லைஃபா இருக்காது. சக்சஸ்ஃபுல் லைஃபா இருக்காதா? வாய்ப்பே இல்லை. கல்யாணம் ஆனாவா? கல்யாணம் அந்த டயத்துல இப்ப நான் சொன்ன கோல்டன் ரூல்ல இல்ல அப்படின்னா, அப்படி திருமணம் நடந்துருச்சு ஆனா இருந்தாலும் அந்த ஈவெண்ட் நடந்துருச்சு அப்படின்னா அந்த திருமண லைஃப் அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, இப்போ இதுல இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்க வரேன். இப்போ நீங்க அந்த பார்வை பார்க்கும்போது நடந்துருச்சு, கல்யாணம் நடந்துரும் அப்படின்றீங்க. இது வந்து ஒரு சிலர் வந்து 25 வயசுலயோ இல்லை 30 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு 30 வயசு 35 வயசெல்லாம் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்போ சனியுடைய அந்த நீங்கள் சொல்கிற அந்த பார்வை நடக்கலையா? அந்த ரூல் சரியா பொருந்தி வந்திருக்காது, இன்னும் வரல. ஒருவேளை அது வரும்போது தான் அவங்களுக்கு திருமணம். ஒன்று கர்ணநாதன் வந்து சரியா பார்க்குற டயத்துல சனியோட பார்வை இல்லாமல் இருக்கும். இல்லை இது ரெண்டு பார்க்கும்போது 7ஆம் அதிபதி ரொம்ப வீக்காக இருக்காரா இருக்கும். அதாவது ஒரு ஈவெண்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அதுக்கு பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு பின்னாடியில ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கும். அதுல முதல் ரூல் இதுதான். இது நடக்காம இருந்தாலே ஒருத்தருக்கு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். சார், அப்ப இந்த வயது முதிர்ந்து கல்யாணம் ஆகுறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து எப்போ அந்த பார்வை கிடைக்குதோ அப்பதான் கல்யாணம் நடக்கும்னு சொல்றீங்களா? அப்பதான் நடக்கும். அந்த ஈவெண்ட் மாத்தி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு நிறைய தோஷங்கள் இருக்கும், ராகு கேது தோஷம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய தோஷத்துக்கு நிறைய பரிகார ஸ்தலங்கள்லாம் போயிட்டு பரிகாரம் பண்றாங்க. ஸோ அதை தாண்டி இன்னும் அது பரிகாரம் பண்ணி கூட ஒரு சிலருக்கு இந்த வருட கணக்குல இருக்கும் திருமணம் நடக்காம. சோ எதனால அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க சொல்றது வந்து வெளியே எடுத்துக்கலாமா? கண்டிப்பா பளிர்னு இதுல ஒரு விஷயம் சொல்றேன். சில பேர் ஜாதகத்தை பார்த்தோன்னே இது கல்யாணமே நடக்காத ஜாதகம்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அப்படி ஒண்ணு உலகத்துல கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் திருமணங்கிற யோகம் கண்டிப்பா உண்டு. நீங்க அது அப்படி சொல்ற அந்த ஜாதகம் வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஜாதகம். அது வந்து ஒரு 1% இருந்ததுன்னா பெரிய விஷயம். அதாவது சன்னியாச ஜாதகம் சொல்லலாம். இல்ல கல்யாணமே கடைசி வரைக்கும் நடக்காது, அந்த விருப்பமோ அந்த நாட்டமோ இருக்காது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஜாதகம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து இருக்காது. அப்ப எல்லாருக்குமே அந்த ஆப்ஷன் இந்த கிரகங்கள் கொடுக்கதான் பார்க்கும். அந்த ஆப்ஷனை இந்த கிரகங்கள் எடுத்து கொடுக்கதான் பார்க்கும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஆப்ஷனை எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதை சரியா பயன்படுத்திக்கிறது இல்லை. அப்படி பயன்படுத்திட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் நிச்சயமா அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி சில பேருக்கு சீக்கிரம் நடக்கும், சில பேருக்கு லேட்டா நடந்தாலும் திருமணம் நடக்கும். அதை நம்ம தான் கரெக்டான ஒரு டைமை பார்த்து பயன்படுத்திக்கிறது நல்லது. ஓகே சார், இதுல 2 விஷயம் கொஞ்சம் கிளாரிட்டி ஆச்சு. எப்படின்னா 7ஆம் இடம் கெட்டு போயிருந்தா எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கிட்டா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. 2வது வந்துட்டு அந்த 7ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது திருமணம் கை கொடுன்னு சொல்றீங்க. ஏன்னா லேட் மேரேஜ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இது கொஞ்சம் புரிதலா இருக்கும். இதை தாண்டி நான் இன்னொரு விஷயம் நம்மளுடைய ஆடியன்ஸ்க்காக கேட்க விரும்புறேன். இந்த பரிகாரம்னு சொல்றாங்கல்ல, இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 7ஆம் இடம் வந்து கெட்டு போயிருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரத்தை சொல்லலாம்? கோயிலோ இல்லை நீங்க அவங்க பண்ற அந்த நீங்க நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவீங்களா? அந்த மாதிரி என்ன சொன்னா கரெக்டா இருக்கும் அதை சொல்லி முடிச்சுக்கலாம் சார். இதை ரொம்பவுமே எப்பயுமே பரிகாரம் எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் கிடையாது. பரிகாரங்கிறது சில விஷயத்தை பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான், இல்லை சில விஷயத்த அமைதிப்படுத்துறதுக்கோ பூஸ்ட் பண்றதுக்கு தான் பரிகாரம். தற்காப்புன்றதை விட ஒரு சில விஷயம் அப்படியே இப்போ ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாம இருக்கு, நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணி விட மாட்டீங்களா? அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா அந்த இன்ஜின் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இது வந்து ஒரு பூஸ்ட் தானே தவிர இதை வச்சு மட்டுமே எல்லாத்தையுமே வந்து சாதிச்சிட முடியும், சொல்ல முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல உங்க பிரார்த்தனையை தினமும் செய்யற மாதிரி நீங்க வீட்டுல இருந்துகிட்டே, அதுதான் சிறந்த பரிகாரம். நீங்க பரிகாரம் ஒரே நாள்ல, இப்போ சில பேர் நிறைய பேர் வழிகாட்டுதலோட, நிறைய ஜோதிடர்களோட வழிகாட்டுதலோட சில ஸ்தலங்களை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணம் ஆகலையா திருமணஞ்சேரி,
அந்த மாதிரி சில ஸ்தலங்களில் திருப்பாம்பரம் போயிட்டு வாங்க, எங்கே போயிட்டு வாங்க, அந்த தோஷம், ராகு தோஷம், இந்த தோஷம். நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்துருச்சா, நிச்சயமா உங்களுக்கு ஒரு இறை நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த இறை நம்பிக்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அது அழகாக உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். இல்லையா, ஒரு குருநாதரோட நிழல்ல நீங்கள் இருக்க பழகிக்குங்க. அது ஒரு சித்தர் வழிபாடோ இல்லை ஒரு ஒரு உயர்ந்த ஆன்மாவோட வழிபாடோ இதெல்லாம் இருக்கும் போது என்ன பண்ணணும், உங்கள் ஜாதகத்தில் குறைபாடு இருக்கட்டுமே, இருந்தாலும் இயற்கையாகவே உங்கள் ஜாதகத்தில் குறைபாடு இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல. அது நிச்சயமா உங்களை கையை பிடிச்சி யார் உங்களுக்கு சிறந்த பார்ட்னரோ அவங்க கிட்ட கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துரும். அதாவது குருமார்களுடைய நேரில் இருந்து அதை செய்வாங்க. அதை தாண்டி உங்களுக்கு எந்த இறைவனோட நீங்கள் ஐக்கியமாகணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை அவருக்கு இன்னும் நீங்கள் சரண்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த இறை வழிபாட்டில் நீங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. பொதுவாக இந்த மாதிரி சில பேருக்கு இந்த விஷயம் இருக்குன்னு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா, நான் அவங்களுக்கு கொடுக்கறது என்ன கொடுப்பேன் அப்படின்னா, கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை போய் பிடிச்சிக்கங்க. உங்க ஊர்லயே இருப்பாங்க இல்லையா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர், இப்ப பெருமாள் எடுத்துட்டோம்னா திருப்பதி பெருமாள், பத்மாதி தாயார், அந்த மாதிரி கல்யாண கோலத்துல இருக்கக்கூடிய முருகன் எடுத்துக்கிறோம், ஓகே, திருப்பரங்குன்றம், இந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. இது உங்க வீட்டு பக்கத்திலே இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்காக பெரிய ஸ்தலங்களுக்கு தான் போகணுன்ற அவசியம் கிடையாது. வயதான மரங்களை வந்து உங்க வீட்டு பக்கத்திலே இப்போ ஒரு 200 வருஷம் 300 வருஷம் வயதான மரம் எதா இருக்கு அப்படின்னா, அந்த மரத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. இதுவே போதுமானது. இதுவே உங்களை நீங்க இருக்கிற ஈவெண்ட்டை கொஞ்சம் பாஸ் பண்ணி கொடுக்கும், அந்த ஈவெண்ட்டை கொஞ்சம் புஷ் பண்ணி விடும். இதுவே போதுமானது. வயதான மரமுக்கு அவ்வளவு சக்தி நிச்சயமா உண்டு. ஓகே, அது கிட்டத்தட்ட 200 வருஷம் 300 வருஷம் வாழும் போது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மனிதனுக்கு என்ன பவர் உண்டோ அதுக்கு உண்டான நிகரான பவர் அந்த மரத்துக்கு உண்டு. அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே எங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கிற ஈவெண்ட்டை புஷ் பண்ணி கொடுத்துரும். இப்போ நீங்க சொல்றது பர்டிகுலரா கோயில்ல இருக்கிற மரமா? வெளியில கூட இருக்கலாம், அதனால ஒன்றும் எங்க இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம், வெளியில கூட இருக்கலாம், அதனால ஒரு தப்பும் கிடையாது. ஓகே, இப்போ நமக்கு ஊர் எல்லையிலே சில பேர் அந்த மரத்தை பார்த்தாலே தெரியும். புரியுது. ஒரு 200 வருஷத்து மரம்னா அது நமக்கு பார்த்தாலே தெரியும். அந்த மரத்தை போயிட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு, இது ஒண்ணு நான் ஒன்றும் புதுசா சொல்லல. இப்பயுமே பாருங்க, நீங்க சில கோயில்ல பாத்தீங்கன்னா சில பிரார்த்தனைக்காக அந்த இடத்துல ஏதாவது ஒரு சீட்டு கட்டுவாங்க, இல்ல ஏதோ ஒரு கயிறு கட்டுவாங்க, ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே எல்லா இடத்துலயும் இருக்காது. இந்த வழிபாடு அதை அந்த கோவில்ல தான் பண்ணணும்ன்றது கிடையாது, இந்த மாதிரி வெளியில இருந்தாலும் செய்யலாம், எங்க வேணா பண்ணலாம். ஆத்மாத்தமா எங்க போய் நின்னாலும் இந்த பிரபஞ்சம் பதில் சொல்லதான் போகுது. நீங்க எந்த அளவுக்கு ஆத்மாத்தமா பண்ண போறீங்கன்றதான் விஷயம் இல்லை. ஓகே சார், கடைசியா இந்த 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லி முடியுங்க சார். ரைட், பொதுவாகவே இந்த மாதிரி இருக்கு, லாக் மாட்டிட்டு இருக்குன்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் செஞ்சுக்குங்க. அதே மாதிரி புனிதமான நதியிலேயோ ஆறுலேயோ கடல்லையோ நீராடுங்க, போதுமானது. ஏதாவது ஒரு பிளாக் உங்களுக்கு இருக்குன்னா கூட, தடையாகவே இருக்குது அப்படின்னா கூட, அது விலகிறதுக்கு உண்டான வழியை கொடுக்கும். இது ஒருத்தரோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும் போது தான் அதில் என்ன லாக்குங்கிறது புரிஞ்சிக்க முடியும். ஆனால் கூடுமான வரைக்கும் பெரியவங்களோட, உங்கள் வீட்டு பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருந்துருச்சு அப்படின்னா லைஃப்பில் அடுத்தடுத்து நடக்க இருக்கிற எல்லா ஈவெண்ட்டும் உங்களுக்கு புஷ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். இதுதான் சிம்பிள் லாஜிக். அப்போ அந்த இடத்துல ஆசீர்வாதம் குறைபாடு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது பித்திருக்கலாம் இருக்கலாம். அப்போ அவங்க குலதெய்வ அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது தான் நமக்கு சொல்ல முடியும். ஆனால் இது இப்போ நான் சொல்றது இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். புரியுது. அப்படி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. அது என்னங்கிறத நீங்க தேட ஆரம்பிங்க. ஓகே, குலதெய்வத்தோட அனுகிரகத்துல குறைபாடா இருக்கலாம், குலதெய்வ குறைபாடு இல்லை. அவங்க கொடுக்குற அனுகிரகம் நீங்க ரிசீவ் பண்ற இடத்துல இல்லைன்னு அர்த்தம். அப்ப அதை நீங்க ரீசார்ஜ் பண்ணிங்க, அங்க போயிட்டு வாங்க. உங்களோட முன்னோர்களை நல்லா வழிபடுறதுக்கு உண்டா இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா இந்த கல்யாணம் என்ன லைஃப்ல எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ என்னன்னா, இந்த சனி பகவானை வச்சு இப்போ 7.5 சனின்னு சொல்றாங்க. இப்போ இது ஒரு 7.5 வருஷம், அப்புறம் வந்து ஒரு அஷ்டம சனி, அப்படி இப்படின்னு 2 வருஷம் அப்படி இப்படின்னா இருக்குல்ல. இப்போ என்னன்னா, ஒரு சனி இந்த மாதிரியான இது வரும்போது ஒரு மாதிரியான பயம்பொருத்தலும் ப்ளஸ் அவங்க வந்து புரிதல் இல்லாமல் இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் 7.5 சனி அப்படின்னா அவங்க எந்த மாதிரி மனநிலையில் இருக்கணும், அவர் என்ன பண்ணுவார், 7.5 சனிலாம் என்ன பண்ணுவார், அவங்க எப்படி மனநிலையை வச்சுக்கணும், இவ்வளோ தப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குல்ல, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்க. பொதுவாகவே 7.5 சனி எல்லாருமே லைஃப்ல பார்த்தே ஆகணும். நான் 7.5 சனி பார்க்காத நபர் யாராவது இந்த உலகத்தில் இருக்காங்கன்னா ரொம்ப ஒரு ஜாதகர் கூட கிடையாது. கண்டிப்பா அவங்க சில பேர் பிறந்த அன்னைக்கே அவங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கும். அதாவது ஜென்மத்தில் சனி போயிட்டு இருக்கும். அப்படின்னா என்ன, சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்க பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 7.5 சனி காலகட்டத்தில் தான் பிறந்திருப்பாங்க பிறக்கும் போதே. ஆனால் இப்போ பிறந்த குழந்தை என்ன அனுபவிக்க முடியும், ஒன்றும் இருக்காது. அப்போ ஒரு வயது வரும்போது அவங்களுக்கு அந்த 7.5 சனி நடக்குது அப்படின்னா பெரிய அனுபவத்தை கையில் கொடுக்க ஆரம்பிக்கும். அவங்க சில விஷயங்களை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இப்படியே போய்கிட்டு இருக்கும். அடுத்த லெவல் என்ன அப்படின்னா, இந்த 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு, ஒருத்தர் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, வேலை நிச்சயமா ஜாஸ்தியாக போகுதுன்றதை புரிஞ்சுக்கணும். என்ன வேலை பார்க்குறாங்களோ அந்த வேலையோட பர்டன் அதிகமாக போகுது.
ப்ரெஷராக இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமா ஒருத்தருக்கு வயதுல வந்து நல்ல வேலை பார்க்குற வயசுல ஒருத்தருக்கு 7.5 சனி வருது அப்படின்னா நிச்சயமா ஒரு ப்ரெஷர்ஃபுல்லான ஒரு ஜாப்ல தான் இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னா தேடி கண்டுபிடிச்சி இவங்களை பார்த்து தான் வந்து வேலையை எல்லாத்தையும் திணிச்சிட்டு போவாங்க. ஓகே, இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இது ஒரு அனுபவம். ஃபேமிலி லைஃப்பில் யார் எப்படி எந்த உறவு எப்படி உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத 7.5 சனி தான் உங்களுக்கு சுட்டி காட்டும். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது யாரை நம்பணும் நம்பக்கூடாது அந்த மாதிரி விஷயம் நம்பக்கூடாது. இல்லை உங்களுக்கு இதில் வந்து என்ன மாதிரி ரிலீஃப் இருக்குது, இல்லை வந்து சில பேரை நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம் இவங்க வந்து நமக்கு சரியாக தான் நடந்துக்கிறாங்கன்னு. அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதே போல் ஒரு 7.5 சனி நடக்கும் போது தான் சில பேருக்கு லைஃப்பில் முக்கியமான ஈவெண்ட்டெல்லாம் நடக்கும். கல்யாணம் நடக்கும், சில பேருக்கு குழந்தை ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருக்கிறதெல்லாம் குழந்தை பிறக்கும், வீடு கட்டாமல் இருக்குது வீடு கட்டுவாங்க. இப்படி பல ஈவெண்ட்டு 7.5 சனி காலகட்டத்தில் தான் நடக்கும். அப்போ இது அதாவது இதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம்னா இது நல்லதா இல்லை சரியான ஒரு இதில் தானே? நீங்கள் சொல்ல பார்த்தா ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமாக எல்லாரும் ஓடுறதே வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்றதுக்கு தான். ஸோ அப்போ 7.5 சனி காலத்தில் இது நடந்துச்சுன்னா அப்போ ஒரு நல்லவர் தானே, நல்லது தானே சொல்லணும். நல்லதான். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க. நிறைய பேர் இப்போ நம்ம பேசினதுக்கப்புறம் இந்த கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் போடுவாங்க பாருங்க. 7.5 சனியில் தான் நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கும். குழந்தை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக அந்த டயத்தில் தான் குழந்தை கிடைச்சிருக்கும். ஒரு வீடு, சொத்து, வாகனம் எல்லாமே அந்த டயம். இவங்களோட லைஃப் ஸ்டாண்டர்ட் உங்களை வேலை செய்ய வச்சு உங்களை புழிஞ்சு அதிகப்படியாக உங்களை சம்பாதிக்க வச்சு உங்களை அடுத்த கட்டத்தை கூட்டிகிட்டு போயிருப்பாரு. அப்போ ஒரு நல்லவரா கெட்டவரா? நல்லவர் தான். நீங்க சொல்றதை பார்த்தா அவர் ஒட்டு மொத்தமா அந்த 7 வருஷத்துல டெவலப் பண்ணி விட்டுட்டே போயிடுறாரு. கண்டிப்பா உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட கொஞ்சம் அனுபவத்தையும் கூட்டிட்டு போயிடுவாரு. ஓகே, எப்படி அப்படின்னா கொஞ்சம் எதுலையாவது மாத்தி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருப்போம், இல்லை யாரையாவது நம்பி ஒரு பணம் கொடுத்துருப்போம், அவன் திருப்பி கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி அனுபவத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு போயிடுவார். கொஞ்சம் நன்மையும் கொடுத்துட்டு ஒரு அனுபவத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு. அனுபவம்னா என்ன, கஷ்டம் கொடுத்தா தானே அனுபவம் வரும். வாயில சொன்னா இந்த நெருப்பு சுடும் அப்படின்னா வாயில சொல்றது வந்து அது ஒரு பெரிய பிரமாதம் கிடையாது. அது நிஜமாலே அது சுடும் அப்படிங்கிறத அனுபவபூர்வமா பார்த்தாதான் நம்ம திருப்பி அந்த நெருப்பு கிட்ட போக மாட்டோம். இது எல்லாரும் நம்ம அனுபவிச்சுட்டு தானே வந்திருக்கோம் சின்ன வயசுல. அதே தான் சனி வந்து நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்க போறாரு, கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதனால இதை பார்த்து பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. முதல்ல நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கிங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இது நடக்க போகுதுங்கிறத ப்ரிப்பேர் ஆயிக்கிங்க. இப்போ 7.5 சனி ஒருத்தர் நீங்க சொல்றதை பார்த்தா 7.5 சனி வந்து ஒருத்தருக்கு வர்றது வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நன்மை, ரொம்ப 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 நன்மை. அதை பார்த்துட்டு இதுலயே செகண்ட் ரவுண்டு போறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நன்மை. ஓகே, சில பேருக்கு வந்து 7.5 சனி 2வது ரவுண்டு வரும். அப்படியா? ஒரு 50 வயசுக்கு மேல 60 வயசுல வரதெல்லாம் ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சார் திரும்ப 30 வருஷத்துக்கு ஒரு முறை, 30 வருஷத்துக்கு ஒரு டைம். ஓகே, கண்டிப்பா. அப்போ ஒருத்தருக்கு 30 வயசுல வந்துருச்சுன்னா அடுத்த 60 வயசுல வரப்போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, வயதான காலகட்டத்தில் வரும்போது உங்களை என்ன செய்ய போறாரு ஒன்றும் கிடையாது. அப்பயும் எதுக்கு வர்றாருன்னா உங்க ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க. ஓகே, இந்த மாதிரி சில விஷயத்த சொல்றக்கா வருவார். இல்ல உங்களுக்கு சில கடமைகள் பாக்கி இருக்கு, உங்க பசங்களுக்கு திருமணம் பண்ணணும், இந்த மாதிரி கடமைகள் எல்லாம் பாக்கி இருக்கும் இல்லையா, அந்த கடமையை வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். ஓகே, ஓகே, சூப்பர் சார். இப்போ 7.5 சனியை பற்றி ரொம்பவே புரிதலை ஏற்படுத்தினீங்க. இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த சனி பயிற்சி நடக்குது. இதை தாண்டி அதை நீங்கள் சொன்னீங்களே அஷ்டம சனி, அந்த பயிற்சி அப்பயே அஷ்டம சனியும் இருக்கும், கண்டக சனி இருக்கும், அந்த மாதிரி நிறைய சனிகள்லாம் சனியுடைய இதெல்லாம் ஆதிக்கெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறது? இது 2 சனியை தான் நம்ம ரொம்ப பார்த்து பயந்துக்கிறோம். ஒன்று வந்து 7.5 சனி, நீயும் குறிப்பிட்டு 2.5 வருஷமா இருக்கக்கூடிய இந்த ஜென்ம சனியை பார்த்து நம்ம பயந்துக்கிறோம். ஜென்ம சனி, ஆமாம். அதுதான் வந்து நம்மளோட ராசி கட்டத்திலே சனி வந்து கோச்சாரத்தில் ட்ராவல் பண்ணுறது. அது ஒரு 2.5 வருஷம் நடக்கும். அதுக்கு அடுத்து அஷ்டம சனி, நம்ம சந்திரன், அதாவது நமக்கு நம்மளோட ராசி ஒன்று இருக்கும், அந்த ராசியிலேருந்து 8ஆம் இடத்துல சனி ட்ராவல் ஆவார். 8ஆம் இடத்துல. இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் கடக ராசிக்கு சனி வந்து அஷ்டம சனியா போயிட்டு இருக்காரு. ஓகே, அப்படின்னா கும்பத்துல இருக்காரு. கரெக்டா 8வது கட்டத்துல சனி போயிட்டு இருக்காரு. இந்த 2 காலகட்டத்துல ரொம்ப கடுமையான காலகட்டம்னு பொதுவா சொல்லுவாங்க. ஓகே, ஆனா இந்த 2 காலகட்டத்துலதான் ஏகப்பட்ட நன்மையும் நடக்கும். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி முதலே சொன்ன மாதிரி இதுல பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். அனுபவமும் கொடுப்பாரு, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாரு. இதுல என்ன அப்படின்னா நம்ம பக்குவமா எந்த லெவலுக்கு நம்ம பக்குவப்பட்டுக்கிறோங்கிறது அது நம்ம கையில தான் இருக்கு. சில பேர் இந்த டயத்துல ஏதாவது ஒரு வேலையை வீராப்புக்குனாலும் விட்டுட்டு வேற ஏதாவது வேலை தெரிவிக்கலாம் அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணாங்கன்னா அந்த இடத்த இழுத்தடிச்சிருவார். இதுதான் விஷயம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு டவுன் டு எர்த்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோமோ நிச்சயமா இன்னைக்கு பார்க்குற வேலையோட ரிவார்டு நாளைக்கு நமக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த காலகட்டத்திலையும் முன்னேற்றம் தான் வராரு. கண்டிப்பா. இதுல எதுவும் போட்டு அழுத்துறதுக்கோ, இதுல இன்னொன்னு இருக்கு, உங்களோட பாவம் புண்ணியம் உங்க கர்மா இருக்கு இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி அது வேலை செய்யும். அதுக்கேற்ற மாதிரி தான் வழிகள் சொல்ற விதத்துல அவர் உங்களுக்கு சொல்லுவாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு வழிகள் வந்து டிஃபர் ஆகுதே தவிர மற்றபடி வந்து அவர் நல்லதுதான் பண்றாரு. நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் வேற வேற தானே. யாருக்கும் ஒண்ணு போல கிடையாது இல்லையா. ஒருத்தருக்கு இருக்கிற அந்த இதயத்தோட சைஸ் இன்னொருத்தருக்கு கிடையாது,
எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக தானே இருக்குது. அப்போ உங்கள் கர்மா யூனிக்காக தானே இருக்கும். அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்யும். உங்கள் சட்டு உங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர ஓகே. இன்னொருத்தருக்கு அந்த ஷர்ட் சைஸ் பொருந்தாது தானே. ஏன்னா இப்போ இந்த இடத்துல நான் என்ன கேட்குறேன்னா, அந்த கர்மா நம்ம வந்து பேச வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லது தானே பண்ணியிருக்கேன், ஏன் எனக்கு வந்து ஏன் 7.5 இல்லை, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஏன் 7.5 சனி வரும்போதோ இல்லை ஏதோ ஒரு சனியோடைய இது வரும்போதோ எனக்கு ஏன் கஷ்டத்தை அவர் தரணும், நான் கரெக்டாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ரைட். இன்னைக்கு நீங்கள் நல்லவர்களா இருக்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி நேத்து என்னவா இருந்தீங்கன்றது யாருக்கும் தெரியாது இல்லையா, உங்களுக்கே தெரியாது இல்லையா. ஓகே. அப்ப அதையும் சேர்த்து தானே நீங்க அதை அனுபவிக்கணும். ஒண்ணு, தாத்தாவோட சொத்து உங்களுக்கு வருது இல்லையா. ஆமா. பேரனுக்கு சொந்தம் தானே. ஆமா. அப்ப தாத்தா நல்லது கெட்டது பண்ணிருப்பாரு இல்லையா, அதுக்கும் நீங்க தானே பதில் சொல்லணும். ஓகே. அப்படி ஒண்ணு நம்ம அதை அனுபவிக்கிறோம். கண்டிப்பா. அதனாலயா கண்டிப்பா அவர் சொத்து மட்டும் நமக்கு வேணும், அவர் பண்ண அவர் கொசுவதை அடிச்சிருக்க மாட்டாரா, அப்ப அதுக்கு நம்ம சேர்த்து நம்ம தானே பதில் சொல்லி ஆகணும். ஓகே. அப்ப இதெல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜ் தான் உங்களோட கர்மா. இந்த கர்மாவை நீங்க பயப்படாம எதிர்கொண்டீங்க அப்படின்னா அதை உங்களோட அனுபவமா அதை நீங்க மாத்திக்கலாம். லைஃபை ரொம்ப கிராஜுவலா அழகா கொண்டுட்டு போகலாம். ஓகே. இப்போ நீங்க அந்த 3 சனி சொன்னீங்களா, 7.5 ஜென்ம சனி, அஷ்டம சனி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ம சனி வரும். ஓகே. ஓகே சார், இதை தாண்டி வந்து சனி திசை நடக்கும்ல 19 வருஷம், இந்த சனி திசை வந்து எந்த மாதிரி தாக்கத்தை கொடுக்கும்? ஏன்னா இதெல்லாம் பார்த்தோன்னா இதை ஒரு மனுஷனுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கமே அவர் பிறப்பு முதல் இறப்பு வரை நிறைய இருந்துரும் போல இருக்கு. கண்டிப்பா. சில லக்னங்களுக்கு, குறிப்பா ரிஷப லக்னத்துக்கு ஆக சிறந்தது பாத்தீங்கன்னா சனி மட்டும்தான் யோகாதிபதி. ரிஷப லக்னத்துக்கு. ஓகே. அவங்களுக்கு சனி தசை நடக்க வருது அப்படின்னா உண்மையிலேயே ஒரு கோல்டன் பீரியட். அந்த 19 வருஷமும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அது ஒரு வயதுல வரணும். வேலை பார்க்குற அந்த ஒரு இளமை பருவத்துல வர்றது நல்லது. ரொம்ப குழந்தையா இருக்கும் போது வர்றதை விட கொஞ்சம் இளமையான ஒரு காலகட்டத்தில் வரும்போது அவங்களுக்கு அது பிரம்மாண்டமாக வேலை செய்யும். மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் இந்த எஃபெக்ட் மற்ற லக்னங்களுக்கோ இல்லை மற்ற நபர்களுக்கு சனி தசை நடக்கும்போது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் பொதுவாகவே சனி தசை யாராக இருந்தாலும் சரி, ஒரு வேலை பார்க்குற வயசுல ஒரு 25லேருந்து 50 வயசுக்குள்ள வர்ற காலகட்டம் தான் உண்மையிலே ஒரு மனிதன் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான காலகட்டம். அந்த டயத்தில் வர்றது சிறப்பு. அப்போ சனி தசையை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எப்படி 7.5 சனியும் அந்த மாதிரி சனி தசை ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். அவங்க கொடுக்குற அந்த அனுபவமும் சரி, இல்லை அந்த டெவலப்மெண்ட்டும் சரி, பொருளாதார ரீதியாக ஃபேமிலி விஷயமா எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ரொம்ப அப்படி ஒரே நாளில் அந்த டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியாது. ரொம்ப கிராஜுவலாக இருக்கும். ஓகே. 19 வருஷத்தில் உங்களை எங்கே கொண்டு போய் விடணுமோ இல்லை எந்த உச்சத்தை கூட்டிகிட்டு போகணுமோ அந்த உச்சத்தை கூட்டிகிட்டு போயிடுவார். ஓகே. ஓகே சார், இப்போ நிறைய விஷயம் சனி பகவானை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. கடைசியாக வந்து சனி பகவானை பார்த்து பயப்படுறவங்களுக்கு கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா இந்த மாதிரியான புத்தி காலத்துலேயோ இல்லை பார்வை காலத்துலேயோ இந்த பிரச்சனைகளில் எதிர்நோக்கி இருக்காங்கல்ல எல்லாரும், ஸோ அவங்களுக்கு ஃபைனலாக சனி பகவான்னா இப்படி தான்ப்பா அப்படின்னு ஒரு கடைசியாக முடிச்சிடுங்க சார். ரைட். சனி அப்படிங்கிற கிரகம் பார்த்து அவர் உங்களுக்கு வேணும், அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சரி ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்குன்னு வச்சுக்கிறோம், எனக்கு வந்து சனியை பார்த்தாலே பயமா இருக்கு சார், எல்லாரும் சேர்ந்து என்னை பயம் முறுத்திட்டாங்க, எனக்கு அந்த ட்ராமாலேருந்து என்னால் வெளியில வர முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க உங்களை சரியா பார்த்துக்குங்க. ஒரு நல்ல எக்ஸசைஸு, உங்களோட உடல் உழைப்பு, உங்க உடம்ப நீங்க நல்லா வச்சுக்கங்க. சனி உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார். முதல்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். ஓகே. அதுக்கு அடுத்தபடியா உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்க நல்லா பார்த்துக்குங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை நல்லபடியா பார்த்துக்குங்க. அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை செஞ்சு கொடுங்க. அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் அவங்களையும் கொஞ்சம் சரிவர பார்த்துக்குங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களை கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு நான் சொல்கிறது, நீங்கள் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்லபடியாக சம்பளம் கிடைக்குது அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவியை அந்த பக்கம் செய்யுங்க. ஓகே. இதெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களை நல்லவராக காட்டிக்கிறதுக்காக இல்லை, உங்கள் கர்மாவை நீங்கள் அங்கங்கே கழிச்சு விட்டுக்கிட்டே வரீங்கன்னு அர்த்தம். கொடுக்கும்போது கர்மாங்க கிடைக்கும். கண்டிப்பா. நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்கான ரிப்போர்ட் கார்டை தானே சனி பகவான் கையில வச்சிருக்க போறாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுக்க உங்களுக்கு அதை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்க போறாரு. இந்த லாஜிக்கை நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தாண்டி தான் இறைவன்கிட்ட போய் சரண்டர் ஆகுறது. ஒரு சிறந்த சிவ வழிபாடு உங்களை ஒண்ணுமே செய்யாது. உங்களை சனி பகவானாவது இல்லை வேற ஏதாவது கிரகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு தாக்கமோ உங்களை பெருசா எதுவும் செஞ்சிடாது. அதுக்காக உடனே திருநள்ளாறு போகணும், அங்கேயுமே நீங்க போனீங்கன்னாலும் அங்க பிரதானமா இருக்கிறது தர்பானேஸ்வரர் தான். அங்கேயும் வந்து சிவன் தான் அங்கே இருக்காரே தவிர இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான். அப்படி ஒரு இறை வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்னா, சிறந்த சிவபக்தனா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கிரகங்களை பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லது தான் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் எடுத்து முயற்சி செஞ்சு பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் அதை ஒரு பழக்கமாக நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா
சனி பகவான் இல்லை, எந்த கிரகமும் உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் கொடுக்க உங்களுக்கு திருப்பி ரீஃபில் தான் ஆகிட்டு போகுது. ஓகே சார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சார், இப்போ ஆயில் காரகன் சனி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அந்த ஆயில் காரகன்ற விஷயத்த கேட்க வரேன்னா, இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஜாதகம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஆயுள்ஸ்தானம் சரியில்லை, கெட்டு போன ஜாதகம், சொத்த ஜாதகம் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாதகம் பார்க்குறாங்களா ரெகுலராக? ஆமாம். அவங்க நிறைய காதில் கேட்குற வார்த்தைகள் இது. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, நல்ல ஜாதகம்னு ஒன்று இருக்கா, கெட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்கா, இது ஒரு கேள்வி. இன்னொன்று ஆயில் காரகன். ஸோ ஆயிலை வந்து சனியின் அடிப்படையில் கணக்கிட முடியுமா, இல்லை அதை ஒரு ஜோதிடரால் வந்து சொல்ல முடியுமா, இல்லை சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? ஸோ இத்தனை கேள்விகள் இருக்கு. இதுக்கான விடைகளை சொல்லுங்க. கண்டிப்பாக. சனி வந்து இந்த ஆயுள் காரகன் அப்படிங்கிற கிரகத்துக்கு பொறுப்படுத்துகிறது யாருன்னா சனி தான். ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஒரு உயிர் ஜனிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சூரியன். சூரியனோட வெளிச்சம் மூலமாக தான் இந்த பூமியில உயிர் ஜனிக்குது. ஓகே. அது ஒரு தாவரமாகட்டும், தாவரத்தில் ஆரம்பித்து நம்மளை மாதிரி மல்டி செல்லுலார்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள் வரைக்கும் எல்லாமே வந்து சூரியனோட ஒளி இல்லாமல் இங்கே எதுவும் இயங்குறதில்ல. ஜோதிட ரீதியாகவும் சூரியனோட அனுமதியோடு தான் ஒரு உயிர் ஜனிக்குது. ஒரு உயிர் மல்டிப்ளை ஆகுது. பிறப்பு வந்து இந்த பிறப்பு இறப்பு, குறிப்பாக பிறப்பு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ராகு ஒரு முக்கியமான காரணம். அதனால தான் நீங்கள் இந்த மெடிக்கல் கவுன்சிலோட அந்த குறியீடு பார்த்தீங்கன்னா, அந்த சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாம்பு இப்படி பிணைஞ்சிருக்கிற மாதிரி. ஆமாம். யாருக்காவது குழந்தை இல்லை வந்து குழந்தை பிறப்பு ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா உடனே ஜோதிடர் சொல்கிற ஸ்தலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு கேது ஸ்தலங்கள் தான் சொல்லுவாங்க. அந்த பாம்பு உங்களுக்கு வந்து சம்மதிச்சிருச்சு, இல்லை அவங்களோட அனுகிரகம் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அந்த மல்டிப்ளிகேஷன், இந்த உயிரை மல்டிப்ளை பண்ணுறதுல பாம்போட அதோட பங்கு வந்து ரொம்ப அதிகம். அவரோட பெர்மிஷன்னால தான் இந்த உயிர் ஜனிக்கிறது, இந்த மல்டிப்ளிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. அப்போ அதனால தான் வந்து இந்த கிராமங்கள் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலமரத்தடியிலையோ அரச மரத்தடியில் எஸ்பெஷலி அந்த இடத்துல வந்து ஒரு புத்து இருக்கும், இல்லைன்னா ஒரு நாகர் அந்த பாம்புடைய இந்த கிராஸ், அந்த பாம்புடைய சிலை கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. அதை போய் வழிபடுவாங்க. எல்லா சமூகத்தினரும் போயிட்டு அதை வழிபடுவாங்க. ஏன்னா இந்த மனித பிறப்பு வந்து இது வந்து விஸ்தரிக்க நடக்கணும் இல்லையா, ஜென்ரேஷனாக அடுத்து நமக்கு அந்த பிறவிகள் கிடைக்கணும் அப்படிங்கிறக்க, அவங்களோட ஆசீர்வாதம் வேணும் ஓகே அப்படிங்கிறக்க, அந்த பாம்புன்னு நான் சொல்கிறது ராகு கேதுக்கள், அவங்களோட அனுகிரகம் நிச்சயமாக வந்து இந்த விஷயத்துக்கு வேணும். அதே போல் ஒரு உயிருடன், அதாவது அதோட ஆயுட்காலம் வரைக்கும் அது வாழ்கிற ஒரு நீளம் இருக்கு இல்லையா. சில பேருக்கு 20 வயசு ஆயுட்காலம் இருக்கும், சில பேருக்கு 40 வயசு இருக்கும், சில பேருக்கு 80-90 வயசு வரைக்கும் 100 வயசு வாழ்ந்தவங்கலாம் இருக்காங்க. ஓகே. வாழ்கிறவங்களும் இருக்காங்க. இந்த ட்ராவலை இல்லை இந்த விஷயத்தை கொண்டுட்டு போகிறது யார், இதுக்கான சப்போர்ட் யார் கொடுக்குறா அப்படின்னா சனி பகவான். ரைட். நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், ஒரு கர்ணநாதனோட சப்போர்ட் நிச்சயமாக ஒருத்தருக்கு வேணும். கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் கர்ணநாதனோட சப்போர்ட் வேணும். அந்த கர்ணநாதன் என்னைக்கு கைவிடுறாரோ அதுக்கப்புறம் தான் ஒருத்தருக்கு மரணம் நிகழும். அது வரைக்கும் மரணம் வந்து எட்டி பார்க்காது, சம்பவிக்காது. இதுக்கு தசா புத்திகளும் சம்மதம் கொடுக்கணும் அந்த இடத்துல. அப்போது இந்த சனிங்கிற கிரகம் என்ன செய்வார் அப்படின்னா, இந்த பேட்டர்ன் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதில் இருக்க சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு உயிர் ஜனிக்கிறதுக்கு சூரியன் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டேன். அப்போ அவர் தான் சோர்ஸு. இந்த ஒளி தான் வந்து இந்த பூமிக்கு உண்டான சோர்ஸு. நம்ம உட்பட அந்த ஒளியிலேருந்து தான் வந்திருக்கும். இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை சொல்கிறதுக்கு தான் நிறைய குருமார்கள் நமக்கு வந்து அவதாரம் எடுத்து வந்தாங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வள்ளலார் அவர்கள். அவரோட தத்துவத்தமே வந்து அதுதான், நீ ஒரு ஒளி, நீ அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் சொல்ல வர்றாரு. இதோட தத்துவம் தான். இதை நம்ம வேற விதமாக நம்ம வந்து யோகாவாகவும் மெடிடேஷனாகவும் இதை உணர்றதுக்கு தான் நம்ம நிறைய விஷயம், இந்த உடல் நம்ம இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்றதுக்கு தான் நிறைய குருமார்கள் நமக்கு படிப்பினை கொடுத்துக்கிட்டே வராங்க. சரி, அப்போது ஒரு உயிர் போகிறதுக்கு என்னெல்லாம் காரணங்கிறத நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இதுக்கு பொருத்தமாக இருக்கும். அப்போ சனி வந்து எந்த லெவலில் இதில் ரோல் ப்ளே பண்ணுறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு மரணம் சம்பவிக்கணும் அப்படின்னா அதுக்கு கிரகங்களோட அனுமதி வேணும். எல்லாரும் நினைக்கிறது என்ன, சில பேர் சொல்லுவாங்க 7.5 சனியில் தான் சார் ஒருத்தருக்கு உயிர் போச்சு, அவருக்கு சனி வந்து ஒரு சரியான இதில் இல்லை, அவர் தண்டனை கொடுத்துட்டாரு, அந்த இடத்துல தண்டிச்சிட்டாரு, இவரோட ஆயுளை முடிச்சிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக சனியோட வேலை அது கிடையாது. அவர் வந்து ஒருத்தரோட ஆயுளை முடிக்கிறதோ ஒரு ஆயுளை பங்கப்படுத்துறதோ அது வந்து அவரோட வேலை கிடையாது. அப்போ இதுக்கு பின்னணியில் என்ன ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்குது, இதுக்கு பின்னாடி என்னென்ன சம்பவங்கள் வந்து சம்பவிக்குது கிரகங்களுக்குள்ள அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தரோட உயிர் அவ்வளோ சாமானியத்தில் இந்த உடலை விட்டு வெளியில் போயிடாது. அந்த தசாபுத்தி வந்து கரெக்டாக அந்த புள்ளியில் கரெக்டாக அது நீட்டாகும் போது மட்டும்தான், இதுக்கு மேலே அவருக்கு ஆயுளை நீட்டிக்க முடியாதுன்னு அந்த புள்ளி வரும் இல்லையா, அது இறைவன்கிட்ட மட்டும்தான் அந்த சூட்சம் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜோதிடர்கிட்ட போனால்
அவர் வந்து இந்த ஆயில் பற்றி பேசக்கூடாது. நிச்சயமாக ஒரு சார்ட்டை பார்க்கும்போது அடுத்து இவர் ஆயிலோட இருப்பாரா இருக்க மாட்டாராங்கிறத நிச்சயமாக கணிக்க முடியும். அதை வந்து நீங்கள் கால்குலேஷன் போட்டாலும் சரி, அதை பார்த்தாலுமே உங்களால் அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிட முடியும். ஓகே. ஆனால் அது ஏன் சொல்கிறது இல்லைன்னா, மன ரீதியாக ஒருத்தருக்கு குழப்பத்தை உண்டு பண்ணும். கண்டிப்பா. தேவையில்லாத சைக்கலாஜிக்கலாக ஒருத்தரை வந்து நிச்சயமாக அஃபெக்ட் பண்ணணும். அப்போ அந்த மனிதாபிமான அடிப்படையில் தான் மேக்சிமம் எந்த ஜோதிடரும் அந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒருத்தருக்கு கண்டம் நிகழ்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை ஒரு அலர்ட்டா, அதை வந்து எச்சரிக்கை பண்ணிடுவீங்க. நிச்சயமா சார், கொஞ்சம் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எப்பயுமே மரணமும் ஒரே அட்டம்ப்ட்ல நடந்துடாது. உங்களுக்கு பல சான்சஸ் கொடுப்பாங்க. இந்த சான்சஸ் எல்லாம் நீங்க நல்லா எக்ஸாஸ்ட் ஆகி இதுதான் கடைசி புள்ளின்னு வந்து நிற்கும் பாருங்க, அப்போ மட்டும்தான் மரணம் நிகழும். சரி, அப்போ இதுக்கு எந்தெந்த கிரகங்களோட சம்பந்தம்லாம் வேணும் அப்படின்னா, இல்லை எந்தெந்த கிரகங்கள் இதில் சம்பந்தப்படும் அப்படின்னா, ஒருத்தருக்கு மரணம் சம்பவிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க விடுற மூச்சு காத்து நிற்கணும். இது உண்மையா இல்லையா? ஏன்னா நம்ம மூச்சு காத்துல தான் வந்து இந்த உள்ள இருக்கிற நம்ம ஆக்சிஜனை உள்ள எடுக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுறோம். இது வந்து நம்மளோட சுயநினைவு இல்லாம இது ஒரு தன்னிச்சையான ஒரு ஆக்ஷன், அதாவது இன்வாலண்டரி ஆக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் அது பாட்டு இயற்கையாக அது நம்ம மூச்சை கவனிக்கிறது கிடையாது. அப்போ இது நடந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், எல்லா உயிரினங்களும். அப்போது இந்த மூச்சு காற்று முதல்ல நிற்கணும். இது எப்படி நிற்கும்? அதாவது நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் இயற்கையாக நிகழக்கூடிய மரணங்களை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தருக்கு இயற்கையாக மரணங்கள் நிகழுது, வயசு காரணமாக இல்லை ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு, அது இயற்கையாகவே நோய்வாய்ப்படுறதும் இயற்கை தான். அப்படியான ஒரு மரணம் ஒருத்தருக்கு நிகழப்போகுது அப்படின்னா, இன்னைக்கு ஒருத்தருக்கு உயிர் பிரிய போகுது அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். இல்லை ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே சில பேருக்குலாம் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படின்னா என்னென்னா, முதல்ல கபம் கட்டும், இந்த மூச்சை விட முடியாத அளவுக்கு திணறும். நீங்கள் இறந்தவங்களோட இதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக அன்னைக்கு ஒரு சின்ன அமௌண்ட்லேயாவது உள்ள சளி கட்டிடும், லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். கண்டிப்பா இது வந்து இயற்கையாவே நடக்கும். இதுக்கு போய் யாரும் எதுவும் எக்ஸ்டர்னலா போய் பண்ண வேணாம். ஆனா நம்ம காரணிகள் சொல்லிப்போம், ஆமாங்க நேத்து அவர் வந்து ரொம்ப சில் தண்ணியில குளிச்சுட்டாரு, தயிர் மோர் சாப்பிட்டுட்டாரு, ரொம்ப சில்னஸா இது குடிச்சிட்டாரு அதை குடிச்சிட்டாருன்னு எதையாவது நம்ம ஒரு சாக்கு போக்காக சொல்லுவோம். அதுக்கு சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கோல்டு கட்டணும் அப்படின்னா அந்த இயற்கை, இந்த உடம்பு அதுக்கு தயார்படுத்திக்கும். ஓகே, இது நடந்ததுன்னா தான் ஒன்றும் இல்லை, இந்த பகுதிக்கு மேலே இதுக்கு பேர் ஸ்லேத்தமம்னு சொல்லுவாங்க. உச்சந்தலையிலேருந்து இந்த இடத்துக்கு பேர் ஸ்லேத்தமம். இந்த இடத்துல முதல்ல கோல்டு கட்டும். அந்த சளி அப்படிங்கிறது மார்சளியோ ஏதோ ஒன்று அந்த இடத்த பிளாக் பண்ணும். பிளாக் பண்ணுறச்ச என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த மூச்சு காற்று இருக்கு இல்லையா, உள்ள சுவாசமோ வெளியில் போகிறது, இந்த மூமெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணும். இந்த பிரெத்னஸ், இந்த விஷயத்தை கம்மி இதுக்கு யார் காரணம் அப்படின்னா புதன்கிற கிரகம் தான் காரணம். புதன், காற்றுக்கு வந்து புதன்ற கிரகம் தான் காரணம். ஓகே. ஆனால் இதில் புதன் நேரடியாக சம்மந்தப்படாது. அவரோட மகனான அஷ்டப்பிரகடன் அப்படின்ற ஒரு கிரகம் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா உபகிரகம்னு சொல்லுவாங்க. அஷ்டப்பிரகடன். ஸோ அவர் தான் இதுக்கு இன்சார்ஜ். இந்த மூச்சு காத்த நிற்கிறதுக்கு இன்சார்ஜ் யாருன்னா அஷ்டப்பிரகடன். அப்படியே அடுத்து வாங்க, மூச்சு நின்றுச்சு. அடுத்து இந்த உடம்பு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல இயங்கிட்டு இருக்கு. இது உண்டா இல்லையா? இது ஒரு அடுப்பு மாதிரி இயங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இந்த உடம்பு வந்து அந்த ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அதுல கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. கூடுச்சுனாலும் அது ஃபீவர்ல கொண்டு போய் நிப்பாட்டிடும். குறைஞ்சது அப்படின்னா இந்த உடம்பு சில்னஸ் ஆகும். நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த அடுப்பு ஆஃப் ஆகணும். இந்த அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னாலே உடம்பு என்ன ஆகும்? குளிரூட்டப்படும். அப்படியே சில்லுன்னு ஆயிடும். இறந்த உடனே மூச்சு நின்றுச்சுன்னா டைரக்டா உயிர் போயிடலாம் இல்லையா? போகாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த உடம்பு வந்து முதல்ல சில்னஸ் ஆகணும். அப்பதான் இந்த உயிர் வெளியில வரும். இந்த உடம்பு சில்லாவும் உயிர் வெளியில வராது. அது வரைக்கும் உடம்புக்குள்ளதான் இருக்கும். உடம்புக்குள்ளதான் இருக்கும். இப்ப இறந்துடுறாங்க ஒருத்தர். ஆனா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒருத்தர் சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும், மூச்செல்லாம் நின்றும், உயிர் உள்ளதான் இருக்கும். நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்க, இத்தனை நிமிஷத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் இருக்காது, எதுவுமே இருக்காது, காப்பாத்திடுறாங்க இல்லையா? பிரெயின் டெட்டா இருக்கும் சில பேருக்கு, உயிர் உள்ளதானே இருக்கும். உயிர் போகாது இல்லையா அவ்வளவு சீக்கிரத்துல? மூச்சு காத்துலயும் சில பேருக்கு நிமோனியா அட்டாக் ஹெவியா வந்திருக்கும். நிறைய கேசஸ் இருக்கு இல்லையா? மெடிக்கல் ரீதியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் 1 by 1 தான் நடக்கும். ஓகே. ஆனா இதுல என்னன்னா, ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் அது வேற ஃப்ரீக்வன்சியில நடக்கும். ஒருத்தருக்கு 1 மணி நேரத்தில் நடந்துடும், ஒருத்தருக்கு 1/2 மணி நேரத்தில் நடக்கும். அது வேற ஃப்ரீக்வன்சியில் நடக்கும். ஆனா இந்த சீக்வன்ஸ்ல தான் போகும். ஓகே, சரி. ஒருவேளை இந்த குளிரூட்டுற சமயத்துல நீங்க அவரை காப்பாத்திட்டீங்க அப்படின்னா அந்த உயிர் திருப்பி அந்த உயிர் அங்கதான் இருக்கும். திருப்பி அந்த மூச்சு காத்து வந்துருச்சுன்னா அந்த பாடி இயங்க ஆரம்பிச்சிடும், திரும்பவும் ரிவர்ஸ் ஆயிடும். இந்த கட்டத்தை தாண்டும் போது தான் முதல்ல உடம்பு சில்னஸ் ஆகி குளிர் ஊட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த உயிரை யார் எடுப்பா அப்படின்னா
கிரக ரீதியா பார்க்கும்போது சூரியனோட மகனான காலன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, யமனுக்கு தான் நம்ம காலன்னு பேர் வச்சிருக்கோம். ஆக்சுவலா காலன் வேற, யமன் வேறயா? ஓகே. யமதர்மருங்கிறது வேற, காலன்கிறது வேற. காலன் கிட்ட தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அவர் தான் இந்த உயிரை பிரிச்சு எடுத்துட்டு போக முடியும். யமதர்மன்ங்கிறது நம்ம மேலோகத்துல போய் யாரும் பார்க்கல. காலன்னா பர்டிகுலரா இந்த இறப்பு அந்த விஷயத்துக்கு மட்டும் காலன் அதிகாரத்தை காலன்ட்ட தான் கொடுத்துருக்காங்க. அவர் தான். ஓகே. இப்போ இவரோட ஒட்டுமொத்த காலத்தையும் நிர்ணயிக்கிற வந்து கால பைரவர். அவர் வந்து காப்பாத்துற இடத்துக்கு போயிடுவார். நமக்கே இப்ப ஏதோ ஒரு ஆபத்துனா அங்கதான் போய் நிப்போம். ஓகே ஓகே. காலத்தை வெல்லக்கூடிய இது வந்து கால பைரவர்கிட்ட தான். கால பைரவர். ஓகே. இவர் என்ன அப்படின்னா காலன் அப்படிங்கிறது காலத்துல வந்து நிப்பாரு. இவருக்கு எந்த விதமான ஆசாபாசமோ இல்ல இவர் வந்து எனக்கு தெரிஞ்சவர், இவர் எனக்கு புரிஞ்சவர்லாம் பார்க்க மாட்டார். எதுவுமே விதி முடிஞ்சிருச்சுன்னா கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு நெருங்கிய சம்பவமும் ஒண்ணு நான் சொல்லலாம்னு இருக்கேன் நேயர்களுக்காக. சரி, இப்படி நடந்ததுன்னா மட்டும்தான், அப்ப இந்த ப்ராசஸ் நடந்ததுன்னா மட்டும்தான் ஒரு உயிர் ஒரு உடம்புல இருந்து வெளியாகும், அந்த கூட்டை விட்டு வெளியாகும். ஒன்ஸ் வெளியாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரேர் கேஸ் திருப்பி அது கூட்டுக்குள்ள போகிறது, அதாவது இந்த உடம்புக்குள்ள போகிறதுங்கிறது முடிஞ்ச வரைக்கும் அது வெளியில வந்துருச்சு அப்படின்னாலே அடுத்தடுத்த படிநிலைக்கு போக ஆரம்பிக்கும். 16 நாள் அந்த வீட்டை சுத்தி அந்த ஆன்மாவோட தாக்கம் நிச்சயமா அது வாழ்ந்த வீட்டுல இருக்கு. 16 நாட்கள். சில இடங்கள்ல கண்டிப்பா 16 நாட்கள் இருக்கும், சில இடங்கள்ல 30 நாட்கள் கூட இருக்கும். இந்த 16 நாட்கள்ல நீங்க என்ன வரையான பிரார்த்தனையோ வழிபாடுகளோ நீங்க செய்றீங்களோ அந்த ஆன்மாக்காக, ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஆன்மா பலப்பட்டு அது எந்த சோர்ஸ்ல போய் சேரணுமோ அந்த சோர்ஸுக்கு போகும். அது வரைக்கும் இங்கனுக்குள்ளேயே தான் இருக்கும். 16 நாள் இங்க தான் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் அந்த பெரியவங்க வந்து அந்த 16 நாள், அதாவது 16 நாள்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒருத்தர் ஒரு திதியில இறந்து போறாருன்னு வச்சுக்கிறோம். ஓகே. நட்சத்திரத்தை நம்ம பார்க்க மாட்டோம், ஒருத்தரோட இறப்புக்கு திதியை தான் பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து துவாதசி திதியில தேய்பிரையில இறந்திருக்காருன்னு வச்சுக்கிறோம். வளர்பிறை துவாதசி திதி வர்றது கரெக்டா 16 நாள் ஆகும். ஒரு சைக்கிள் முடிகிறதுக்கு 16 நாள். அந்த திதியில இருந்தாங்கன்னா அடுத்த திதி வரைக்குமே தேய்பிரையில பிறந்தவர் வளர்பிறையில வர்ற வரைக்கும் அந்த 16ஆவது நாள் வரும். ஓகே. அது வரைக்கும் அவரோட ஆன்மாவோட தாக்கம் அவர் வாழ்ந்த இடத்துல இருக்கும். ஏன்னா இதை அடிப்படையில வச்சு காரியம் பண்ணுவாங்க இல்ல, காரியம் வந்து இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா எல்லாரும் எங்களுக்கு எல்லாம் வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 5 நாள்ல முடிச்சிடுறாங்க, 10 நாள்ல முடிச்சிடுறாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஓகே. இதுக்கு ஒரு நியமங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு உயிர் நம்மளோட வாழ்ந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஒரு தகுந்த மரியாதை நம்ம கொடுத்து அவங்கள சென்ட் ஆஃப் பண்றோமோ அடுத்துதான் அந்த வீட்டோட நன்மையும் தீமையும் அடங்கியிருக்கு. அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்ன வயசுல இருந்தாலும் சரி, எப்படி அவங்க இறந்திருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டா செய்யுங்க. ஒரு குடும்பத்துல பிறப்பு இறப்பு ரொம்ப முக்கியம். ஒரு இறப்புக்கு அப்புறம் திருப்பி அந்த குடும்பத்துல நிச்சயமா ஒரு பிறப்பு இருக்க போகுது. நீங்க இங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ அந்த பிறப்புல அது காமிச்சிடும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு கொடுத்து அந்த இடத்துல அதை பர்மனன்ட் ஆக்கி விட்டுரும். ஸோ யார் வந்து குறையோட அந்த விஷயத்த பண்ணாங்களோ அந்த ஃபேமிலிக்கு அதை காட்டுமா, அந்த அனுகிரகம் அங்கே தடைப்பட்டுருச்சு அப்படின்னாலே அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நிச்சயமா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இதெல்லாம் உண்மையா சார்? பாதிக்கப்பட்டவங்களை போய் கேட்டு பாருங்களேன், அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். இப்போ ஒரு ஜாதகமே வருது அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா அப்படின்னா இதுல நிறைய சூட்சமா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த விஷயத்துல. சரி, இப்ப இதுக்கும் இதுல ஒன்னும் ஒரு கொஸ்டின் மன்னிச்சிருங்க. இப்ப அந்த 16ஆவது நாள் தான் காரியமே வைக்கணுமா? இல்ல, இவங்க அந்த 16 நாளும் பிரார்த்தனை செய்யணும்ன்ற நான் உதாரணம். பிரார்த்தனையை பண்ணணும், காரியம் போனா வச்சுக்கலாமா? அவங்க 16ஆவது நாள் அது ஒவ்வொரு, ஏன்னா ஒரு சில 13 குலத்துக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க. நம்ம பொதுப்படையா அதை சொல்லக்கூடாது, அது பண்ணக்கூடாது. அவங்களோட வழக்கம் எப்படியோ அதை செய்யுங்க. ஆனா ஜோதிட ரீதியா இதை எப்படி பார்க்கணும், அதை மட்டும் தான் நான் சொல்ல வரேன். அப்ப 16 நாள் அதை கடைபிடிக்கிறது நல்லது. அவங்களுக்காக நிச்சயமா சாப்பாடு படையல் வச்சு அது நீங்க எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட வசதி, உங்களோட குலத்துக்குன்னு ஒரு சில வழிபாடுகள் இருக்கும். ஓகே. இல்ல உங்களோட பழக்க வழக்கங்கள் இருக்கும் இல்லையா, அதன் போல நீங்க அதை செய்யுங்க. பெரியவங்க கிட்ட கேட்டு செய்யுங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள்ட்ட எப்படி செய்வாங்கன்றதை கேட்டுட்டு செய்யுங்க. நீங்களா எதையாவது ஒன்று டிசைட் பண்ணி கொண்டு போவாதீங்க. ஓகே ஓகே. இதை எப்படி ஜோதிட ரீதியா நான் ஏன் இதை புரிய வைக்க ட்ரை பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த வழக்கம் போயிடுச்சு, அது சமூகத்துல இல்ல. ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டே வராங்க, 3 நாள்ல முடிச்சிடுறாங்க, 4 நாள்ல முடிச்சிடுறாங்க. இது ஏன் இது வந்து கிரகத்தோட இணைச்சிக்கிட்டே வரேன் நான் அப்படின்னா, இதுல எங்க இருந்து சனியோட ரோல் பிளே ஆகுது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, உடம்பு வந்து குளிரூட்டப்படும். ஆமா ஆமா. அந்த மூச்சு நின்னதுக்கு அப்புறம் உடம்பு வந்து குளிரூட்டப்படும். அதுக்கு முக்கிய கிரகம் இல்ல உபகிரகம் யாருன்னா குளிகன். இவர் யாருன்னா சனியோட மகன். சனியோட மகன் குளிகன். அவர் தான் குளிகை காலமா, குளிகை காலம் சொல்றாங்க இல்லையா. ஆமா. குளிகை, அதாவது இந்த உடம்பு குளிர் ஊட்டுறது. ஓகே. அது அவரோட பொறுப்பு. அப்போ சனி டைரக்டா மரணத்துல இன்வால்வ் ஆகல. ஒவ்வொரு கிரகமும் ஒரு உபகிரகத்துக்கு அந்த விஷயத்த வந்து ஹேண்டில், அதாவது இதை ஹேண்டில் பண்ணிக்கோன்னு சொல்லி பொறுப்பை கையில கொடுத்துருக்காங்க. அவர் தான் அதை ஹேண்டில் பண்ணுவார்.
சார் இன்னொரு இப்போ நீ குளிகைன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு விஷயத்த வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கியூரியாசிட்டி தான் கேட்குறேன். ஏன்னா குளிகை முடிஞ்சாதான் ஒரு பிணத்தை வந்து அடக்கம் பண்ணவே எடுத்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் இதுதானே? அது குளிகை டயத்துல தான் எடுப்பாங்களா? ஏன்னா இந்த குளிர் ஊட்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதை எடுப்பாங்க. அப்படிதானே அது கணக்கு எடுத்துக்கலாமா? அது உடம்பு வந்து குளிர் ஊட்டினதுக்கு அப்புறம் தான் உயிரே போகும். அதனால அந்த ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சிருது. ஓகே ஓகே. இது நம்மளோட வழக்கம். இன்னொன்னு, அந்த குளிக்கின் டயத்துல ஏன் வந்து சில விஷயம் செய்ய மாட்டாங்க, எரி விட்டுறதெல்லாம் ஏன் செய்ய மாட்டாங்க, ரிப்பீட் ஓகே. அப்படின்னு ஒரு நம்பிக்கை, மக்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஓகே. சில பேர் அதை பாசிட்டிவா பயன்படுத்துவாங்க. அது உண்மையா சார்? அது இது உண்மை பொய்ங்கிறத தாண்டி ஒரு சில விஷயம் நம்ம இப்போ அந்த குளிக்கிறதுக்குள்ளேயே நமக்குன்னு அந்த டைம் கரெக்டா அந்த புள்ளியில போகுதான்னு பார்க்கணும். நம்ம சந்திரன் எங்க டிராவல் ஆகுது அதெல்லாம் பார்க்கணும். நம்ம பொத்தாம்புடையா வந்து இது இப்படிதான் சரி தப்புன்னு சொல்ற முடியாது. ஜோதிட ரீதியா ஒரு விஷயத்த நீங்க அணுக ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு அது எப்படி வேலை செய்யுது நீங்க அதை தான் பார்க்கணும். சார் இன்னொரு இப்போ நீ குளிகைன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு விஷயத்த வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கியூரியாசிட்டி தான் கேட்குறேன். ஏன்னா குளிகை முடிஞ்சாதான் ஒரு பிணத்தை வந்து அடக்கம் பண்ணவே எடுத்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் இதுதானே? அது குளிகை டயத்துல தான் எடுப்பாங்களா? ஏன்னா இந்த குளிர் ஊட்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதை எடுப்பாங்க. அப்படிதானே அது கணக்கு எடுத்துக்கலாமா? அது உடம்பு வந்து குளிர் ஊட்டினதுக்கு அப்புறம் தான் உயிரே போகும். அதனால அந்த ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சிருது. ஓகே ஓகே. இது நம்மளோட வழக்கம். இன்னொன்னு, அந்த குளிக்கின் டயத்துல ஏன் வந்து சில விஷயம் செய்ய மாட்டாங்க, எரி விட்டுறதெல்லாம் ஏன் செய்ய மாட்டாங்க, ரிப்பீட் ஓகே. ஒரு நம்பிக்கை, மக்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஓகே. சில பேர் அதை பாசிட்டிவா பயன்படுத்துவாங்க. அது உண்மையா சார்? அது இது உண்மை பொய்ங்கிறத தாண்டி ஒரு சில விஷயம் நம்ம இப்போ அந்த குளிக்கிறதுக்குள்ளேயே நமக்குன்னு அந்த டைம் கரெக்டா அந்த புள்ளியில போகுதான்னு பார்க்கணும். நம்ம சந்திரன் எங்க டிராவல் ஆகுது அதெல்லாம் பார்க்கணும். நம்ம பொத்தாம்புடையா வந்து இது இப்படிதான் சரி தப்புன்னு சொல்ற முடியாது. ஜோதிட ரீதியா ஒரு விஷயத்த நீங்க அணுக ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு அது எப்படி வேலை செய்யுது நீங்க அதை தான் பார்க்கணும். ஓகே. இப்ப அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு மாந்தின்னு உங்க ஜாதகத்திலேயே இருக்கும். அந்த குளிகன் தான் அங்க மாந்தின்னு உட்காந்துருப்பாரு. இந்த பிரேதத்துக்கு நீங்க ஏதாவது சரிவர செய்யல, அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டி, அவங்களுக்கு நீங்க சரியான மரியாதை செய்யலன்னா அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா உங்க ஜாதகத்துல மாந்தியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அவ்வளவுதான். அதுதான் மாந்தி தோஷமா? சில பேருக்கு தலையிலே வந்து உட்காந்துருக்கும், லக்னத்திலே போய் மாந்தி உட்காந்துருக்கும். அங்க பெரிய தோஷம் நடந்திருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கலாம் அதுலயே. ஓகே ஓகே. சில பேருக்கு சில கிரகத்தோட இணைஞ்சு ரொம்ப க்ளோஸா உட்காந்துருக்கும். செவ்வாயோட சில டைம் வந்து மாந்தி சேர்ந்து ரொம்ப க்ளோஸா வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல இருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை வரும். அந்த ஜாதகத்தெல்லாம் எடுத்து வாங்கி பாருங்க, அவங்களை கேட்டு பாருங்க. நிச்சயமா அவங்க யார அண்ணனாவோ தம்பியாவோ இல்லை அவங்களுக்கே அண்ணன் தம்பி சகோதரர் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அதுல பிரச்சனை வரும். ஓகே. இதை இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு எங்க இருக்கு அப்படின்னா பின்னோக்கி போனோம்னா அவங்க முன்னோர்களுக்கு செஞ்ச விஷயத்துல நிச்சயமா ஒரு குறைபாடு இருந்திருக்கும். அது முன்னோர்களுக்குன்னா அவங்க உயிரோடு இருக்கும்போது செஞ்சதும் சரி, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு சரி வர அவங்க. ஏன்னா மற்ற எந்த பிறப்புகளுக்கும் இல்லாத ஒரு பெரிய விஷயம் என்ன, மனித பிறப்புக்கு மட்டும் அந்த சென்ட் ஆஃப், அந்த அந்த ஒருத்தர் பிரேதம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்கள சரிவர ஒரு மரியாதையோட போய் நல்லடக்கம் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த வேலைக்கு. ரெண்டாவது அதுக்கப்புறமும் அந்த பிரார்த்தனைகளை கரெக்டா முடிக்கணும். ஓகே. ஏன் இந்த 16 நாள் நான் குறிப்பிட்டு சொல்றேன், அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க உங்க வழக்கப்படி நீங்க என்ன படையெல்லாம் போட்டு பண்றீங்களோ நீங்க பண்ணிக்கங்க. நிச்சயமா ஊர் பக்கத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மோட்ச தீபம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. ஆமா சார். நிச்சயமா நிறைய சமூகத்துல அந்த வழக்கம் உண்டு. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் செய்வாங்க. சில கோவில்லே போய் ஏத்திட்டு வருவாங்க. கல் விளக்குல போய் மோட்ச தீபம் போட்டுட்டு வருவாங்க. அப்படி போட்டுட்டு வருவாங்க. அந்த ஆன்மாவை நினைச்சு போய் போட்டுட்டு வருவாங்க. அந்த ஆன்மா மோட்சத்தை தேடி போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ஆன்மா பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஆன்மா இப்போ ஒரு வீக்கான ஒரு இதுல இருக்கும். அதோட உயிர் பிரிஞ்ச உடனே அவங்களுக்கும் அந்த தன்னிலை புரியாது. ஏன்னா இது வரைக்கும் உடல்ல வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து அந்த ஆன்மாங்கிற அந்த நிலைக்கு போகும்போது அவங்களுக்கும் அது புரியாது. இவங்களுக்கு அடுத்து வாழக்கூடியவங்க, அவங்க பசங்களோ இல்லை அவங்களோட பிள்ளைங்களோ, அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்களை அந்த ஆன்மா பலப்படணும்னா எப்போ பலப்படும்? நீங்கள் வீட்டில் தீபம் போட தான் அந்த ஆன்மா பலப்படும். நல்ல நிலையில தீபம் போட்டுக்கிட்டே வாங்க. ஒரு வீட்டில் இறப்பு நடந்துருச்சு, அட்லீஸ்ட் அந்த 16 நாள் நல்ல பிரார்த்தனையா அந்த ஆன்மா பலப்படணும் அப்படின்னு நினைச்சு தீபம் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பிரார்த்தனைன்னும் போது எந்த மாதிரி பிரார்த்தனை? இப்போ நான் சொன்னதுதான், இந்த தீபம் தான் இருக்கும் பிரார்த்தனை. தீபம் போட்டு என்ன மாதிரி அவங்க யோசிக்கணும், எண்ணங்களை செலுத்தணும், வழிபாடு. அதாவது அந்த முன்னோர்கள் வாழ்ந்த போது அவங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வேணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வழிபாடு நீங்க வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோன்றீங்க. உங்க பிரார்த்தனை தான், அது உங்க மனசுக்குள்ள உள்ளதுதான். இன்னொன்னு அந்த ஆத்மா சாந்தி அடையணும், அப்படி கூட பிரார்த்தனை பண்ணிக்கலாமா? கண்டிப்பா. என்ன சோர்ஸுக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகணும். அதுக்கு இதெல்லாம் வந்து வழிமுறை. சரி, இதோட இந்த வேலை முடிஞ்சிருந்தா, அப்ப சனி இதுல எங்கதான் ரோல் பிளே பண்றாரு அப்படின்னா, அவர் நேரடியா இதுல இன்வால்வ் ஆகல. அவரோட வேலையே என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்போ வந்து இந்த விதி முடியுதோ இல்ல அவரோட அனுகிரகம் விட்டுருச்சு அப்படின்னா தான் இந்த உயிர் விஷயமே நடக்கும். சில பேருக்கு அல்பாயுசுன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆயுள் நல்லா இருக்கும், ஜாதகத்தை எடுத்து பார்த்தா ஆயுள் நல்லா இருக்கும். ஆனா இவர் பிறந்ததுல இருந்து ஒரு விஷயம் வாழ்ந்திருப்பார் இல்லையா, 40 வயசு வரைக்கும் ரொம்ப ஆட்டம் போட்டிருந்தா
அப்ப அந்த இடத்துல ஒரு சனி நீதி வந்து வேணும் இல்லையா? முடிச்சிருவாரா? ஆனா சனியை பார்த்தா எல்லாரும் பயப்படுறது. ஏன்னா நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், நல்லது கெட்டது எல்லாம் கலந்துதானே வாழ்ந்துட்டு ஆமா. இருக்கோம். அப்போ அதனாலதான் வாழும்போது சரியா வாழணும், அது நல்லா இருக்கும் போது கரெக்டா வாழணும். இந்த வாழ்க்கையை நம்ம கரெக்டா வாழ்ந்துட்டோம் அப்படின்னா எல்லா கிரகங்களும் நம்மளை ஆசீர்வதிக்கும். ஒரு நல்ல இறை சிந்தனை, நல்ல இறை வழிபாடு, சக மனுஷன் நல்லா மதிக்கிறது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது, நம்ம நல்லா இருக்கும் போது அவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, இந்த விஷயங்களை செஞ்சிட்டாலே நீங்க ஜோதிடம் பார்க்க வேண்டாம், நீங்க ஜோதிடத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். சனி அதை செஞ்சிருவாரு இதை செஞ்சிருவாரு அதை பத்திலாம் நீங்க கவலையப்பட வேண்டாம். நீங்க சரியா இருக்கும் போது எல்லாமே சரியா நடக்கும். சார் இப்போ இன்னொன்று, இப்போ அந்த சொன்னீங்கல்ல ஆட்டம் போட்டதுனால சனி அங்கே கை விட்டுருவாரு, அது வந்து அல்பாயுசு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ ஆயுச இயற்கை மரணமே நடக்குது, அங்கேயுமே சனி கை விட்டுட்டாருன்னு அர்த்தமா? அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா ஆயுள் காரகன் அப்படின்னு கேட்கும்போது இதை நான் கேட்குறேன். அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா? ஜாதகத்தை அதாவது நம்ம பிறக்கும் போதே எழுதி அனுப்பிச்சிடுறாங்க, இது எக்ஸ்பைரி டேட் கொடுத்துதான் அனுப்புறாங்க. அந்த சூட்சமம் நமக்கு தெரியாது. ஆமா. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இதுக்கு முன்னாடியும் நடந்த விஷயங்களோட தொடர்பு தானே அது. ஒரு வீட்டுல பிறப்பு இருக்கு அப்படின்னா அது வந்து புதுசா எதுவும் நடக்கலையே. சரி, இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ஒரு வீட்டுல ஒருத்தரோட பிறப்பு நடக்குதுன்னு வச்சுக்கிறோம். ஒரு பேர குழந்தையே பிறக்கிறாப்புல, ஆணோ பெண்ணோ ஒரு பேர குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரத்துல இருந்து சரியா 252 நாள் பின்னோக்கி போங்க. அன்னைக்கு ஒரு திதியோ நட்சத்திரமோ வரும் இல்லையா, அந்த திதியில தான் அந்த வீட்டு பெரியவர் இறக்க போறாருன்றதை காட்டும். அதாவது இதுக்கு முன்னாடி இறந்த ஜாதகமா இருந்தாலும் நீங்க போட்டு பார்க்கலாம். அந்த வீட்டு பெரியவங்க தாத்தாவோ பாட்டியோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, பாட்டன் பூட்டி யாரோ. இந்த பேர குழந்தைகளுக்கு மட்டும் பேர குழந்தையோட பிறந்த திதி அல்லது நட்சத்திரம் எடுத்துக்கங்க. அன்னையில இருந்து 252 நாள் பின்னோக்கி போங்க. 252 நாள் பின்னோக்கி போயிட்டு அந்த அன்னைக்கு ஒரு அந்த நாள்ல ஒரு திதியோ நட்சத்திரமோ வரும் இல்லையா, அந்த நாள்ல தான் அந்த வீட்டு பெரியவங்களோட இறப்பு நடக்கும். அதே திதி நட்சத்திரத்துல தான் இறப்பாங்களா? இறப்பு நடக்கும். அப்போ இதுல எங்க கனெக்ஷன்ல நீங்க சொல்ல முடியும்? இது யாராவது ஒருத்தர் ப்ரூவ் பண்ணுங்க பார்ப்போம். சார் ஆனா இது நீங்க கால்குலேஷன் பண்ணது கரெக்டா இருக்கா? ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் சொல்றேன். இப்படி ஒரு சூட்சமான விஷயம். அப்போ இதுல எங்க நீங்க தனிச்சே ஒரு குடும்பத்துல எங்க வந்து பிறக்குறீங்க அப்படி ஒண்ணு கிடையாது தானே. உங்களுக்கு அந்த குடும்பத்துல ஒரு பெரிய லிங்க் இருக்குதுன்னு. ஆமா, அந்த வீட்டு பெரியவங்களுக்கு. சரி, இது சமீபத்துல என்னோட நண்பர் ஒருத்தர், அவங்க வீட்டுல ஒரு இறப்பு நடந்துருச்சு. அவங்களோட தகப்பனார் வந்து இறந்து போயிட்டாரு. நடந்த ஒரு வருஷம். சரி சாரி கோச்சுக்காதீங்க. இப்ப நீங்க பேர குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டீங்க, ஒருத்தருக்கு பேர குழந்தையே இல்ல, அப்ப அவங்களுக்கு எந்த மாதிரி நடக்கும்? அது ரைட், நல்ல கேள்வி. இந்த மாதிரி அவங்களுக்கு பேர குழந்தைங்களே கிடையாது, ஆனா ஒரு இறப்பு நடக்குது அப்படின்னா இந்த இறப்பு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல ஒரு பேர குழந்தை பிறக்குது இல்லையா, அது கரெக்டா அந்த நட்சத்திரம் மேட்ச் ஆகும். திரும்ப மேட்ச் ஆயிடும். மேட்ச் ஆகும். அப்படி ஒரு நட்சத்திரத்துல தான் அந்த குழந்தை பிறக்கும், இல்ல அப்படி ஒரு திதியில தான் அந்த குழந்தை பிறக்கும். மாத்தி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி பார்த்தாலும் கனெக்ட் ஆயிடும். அதுக்கு நான் இந்த உதாரணம் சொல்லும் போது உங்களுக்கு புரிய வந்துடும். ஓகே. என்ன அப்படின்னா, என் நண்பரோட வீட்டில் ஒரு இறப்பு, அவங்க தகப்பனார் இறந்து போனார் சமீபத்தில். இறந்த ஒரு வருஷம் ஆகுது. அவர் என்கிட்ட கேட்டது, சார் என்னோட அப்பாவோட இறப்பு என்ன சொல்ல வருது, எங்கள் குடும்பத்துக்கு என்ன சொல்ல வருது, அதை கொஞ்சம் பாருங்க. இதை கேட்க வரவங்க ரொம்ப 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 கம்மி. எல்லாரும் நம்ம எப்படி நல்லா இருக்கோம் அப்படின்னு ஜாதகம் பார்க்குறவங்க தான் அதிகமே தவிர, ஒரு வீட்டில் பிறப்பு இறப்பு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது அந்த வீட்டுக்கு. இந்த வீடு அடுத்து முன்னேற போகுதா, என்ன செய்ய போகுதுங்கிறத சொல்ல வருது இல்லையா, அதையும் பார்த்துக்கணும். அவருக்கு ஏதோ தோணி இருக்கு என்கிட்ட பார்க்கணுன்ட்டு கேட்டாரு. உடனே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்காரு, பெரிய விஐபின்னு வச்சுக்கோங்க. சரி, அவர் கேட்ட உடனே நான் இதே அனாலிசிஸ் தான் நான் பண்ண உடனே அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் உங்கள் வீட்டில் மிருகசீரிட நட்சத்திரத்தில் யாராவது ஒரு பேர குழந்தைங்க இருக்காங்களான்னு. ஆமாம் சார், என் அண்ணன் பையன் இருக்காப்புல அப்படின்னு சொன்னார். அந்த அண்ணன் பையனுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் என்ன தொடர்பு, எப்படி இருந்தது, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்ததுன்னா, அவருக்கு போலன்னு அவருக்கு தண்ணியே வந்துருச்சு கண்ணில் இருந்து. ஏன் அப்படின்னா, நிறைய பேர குழந்தைங்க இருக்காங்க அவங்க வீட்டில், இவங்க அண்ணன் தம்பிங்களே 4-5 பேர் இருக்காங்க. அந்த ஒரு பேர குழந்தைய தான் அந்த பெரியவருக்கு ரொம்ப பிடிக்குமா. எப்படி அதிசயம் பாருங்க. நான் சொன்னேன், இந்த பெரியவரோட மொத்த கர்மாவும் அவர்கிட்ட தான் வந்து லோட் ஆயிருக்கு. அதாவது இந்த பையன் பிறந்து 25 வருஷம் ஆகுதுங்க, ஒன்றும் அந்த பேர குழந்தை நேத்து பிறக்கல. அந்த பையன் பிறந்து இன்னைக்கு வளர்ந்து அவனுக்கு 25 வயசு ஆகுது. இந்த வீட்டு பெரியவர் இந்த திதி இந்த நட்சத்திரத்துல தான் இறக்க போறாருங்கிறத 25 வருஷத்துக்கு முன்னாடியே நிர்ணயிச்சாச்சு பாருங்க. இதை நான் கால்குலேஷன் போடும்போது சரியா வருது, அவ்வளவுதான். அதே மாதிரி அதே எக்ஸாக்டா அந்த திதியில தான் அவர் இறந்துருக்காரு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இந்த வீட்டு பெரியவரோட நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ அந்த பேர குழந்தைக்கு தான் போய் லோட் ஆயிருக்கு, அவருக்கு தான் போய் சேர்ந்துருக்கும். அந்த பேர குழந்தைய தான் ஒரு கிட்ட கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் வரும் அதிகமா. அவருக்கு சில விஷயம்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. இது அதாவது எல்லா பேர குழந்தையும் பிடிக்கும், பெரியவர்னு இருக்காங்க, தாத்தா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது என்ன சொல்ல வருதுன்னா, இதெல்லாம் ஒரு கனெக்ட், கர்மா கனெக்ட். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது பின்னாடியே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். இது இந்த பிறப்பு இறப்பு மாற்றி 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 நடந்துக்கிட்டே இருக்கும். இது எதுக்கு நான் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது
சரிவர ஒரு வீட்டுல பிறப்பு நடந்தாலும் சரி, இறப்பு நடந்தாலும் சரி, அதை வாட்ச் பண்ணுங்க. இதுக்கு பின்னணியில இதுதான் இருக்கு. இறப்பு தானேன்னு நீங்க பாட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்காதீங்க. அதுக்கு பெரிய கனெக்ஷன் இருக்கு. அடுத்து அது உங்க ஜென்ரேஷனுக்கு தான் திருப்பி அது வரப்போகுது. அப்போ அந்த சென்ட் ஆஃப், அதாவது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்களை கொஞ்சம் சரிவர அந்த பிரார்த்தனைகள் அதெல்லாம் கொஞ்சம் சரியா செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டீங்கனாலே எப்பயுமே நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயத்தை விட்டுட்டு போகணும், கர்மா விட்டுட்டு போயிடக்கூடாது. அதை கொஞ்சம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஓகே சார், நீங்கள் இந்த விஷயத்த சொல்லும்போது ரொம்பவே இது பயனுள்ளதாக இருக்கும். என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களை என்ன கேட்டால் அப்பா அம்மாவை கேர் பண்ணுற விஷயங்கள் கூட இது குறைவாக இருக்குது. எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியாது, இருக்குது, இந்த சூழ்நிலையும் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இறப்பு முடிஞ்சு அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, ஒரு சிலர் எப்போ இறப்பாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க, அது வேற விஷயம். உண்மைதான். இறப்பு முடிஞ்சு அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணாதான் இது வெறும் இதுல மட்டும் கிடையாது. வெறும் இந்த 16 நாள் மட்டும் பண்ணிட்டு அப்ப கம்முன்னு விட்டுருணுமா சார் அப்படின்னா அப்படியும் கிடையாது. திதி தர்ப்பணம்னு ஒண்ணு கொடுக்கறதுக்காக அந்த பெரியவங்க சொல்லி வச்சு அது வருடம் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வருஷம் முடிந்த வரைக்கும் எல்லா அமாவாசை திதி அன்னைக்கும் உங்க வீட்டு பெரியவங்களுக்கு நீங்க திதி தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது. உங்க வீட்லயே ஒரு படையல் போட்டுட்டு, அந்த காலத்துலலாம் பக்கத்துல ஒரு ஆறு இருக்கும், குளம் இருக்கும், அங்க போய் பொது இடங்கள்ல போயிட்டு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு அந்த ஓடுற தண்ணியில அந்த கர்மா விட்டுட்டு வருவாங்க. ஆமா, இன்னைக்கு இருக்கிற நம்ம சிட்டி லைஃப், இந்த வாழ்வியல் சூழ்நிலையில அது முடியல அப்படின்ற பட்சத்துல உங்க வீட்லயே ஒரு படையல் போட்டு அந்த பெரியவங்களை நினைச்சு அந்த சாமி கும்பிடுங்க. அது பண்ணாலே போதுன்றீங்க. போதுமானது. உங்க வீடு நீங்க எந்த லெவலுக்கு அந்த இறந்த ஆன்மாக்கு நீங்க பலப்படுத்திக்கிட்டே வரீங்களோ, அவங்கள நீங்க சந்தோஷப்படுத்துறீங்களோ, உங்க குடும்பம் வளருங்க. நீங்க அதை கண் கூட பார்க்கலாம். இதெல்லாம் இப்படிலாம் இருக்கா சார், செஞ்சுதான் பாருங்களேன். இது வரைக்கும் நான் செய்யல, இப்போ செஞ்சு பாருங்களேன். ஒரு 5 மாசம் 6 மாசம் நீங்க அந்த ஒரு வருஷம் இந்த மாதிரி திதி தர்ப்பணத்தை சரிவர எல்லா அமாவாசையும் நீங்க கொடுத்துதான் பாருங்களேன். உங்க லைஃப் ஸ்டாண்டர்ட் என்னவா இருக்குன்னு நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கே புரியும் உங்களோட லைஃப் ஸ்டாண்டர்ட் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகுதுங்கிறது. நீங்க அவங்களோட அனுகிரகமும் ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னா, முதல்ல இவங்க ரொம்ப முக்கியம். இவங்களோட அனுகிரகம் ஆசீர்வாதம் இருந்தால் தான் நீங்க அடுத்த கடவுள்கிட்ட போகும்போது அந்த இடத்துல வேலை செய்யும். நீங்க என்ன தேடி போறீங்களோ அந்த இடத்துல வேலை செய்யும். சரி, இதுல இந்த ஆயுள் பத்தி பேசுறதுனால இன்னொரு பாயிண்ட் இதுல நான் ஆட் பண்ணிடுறேன் சனியோட இதுல. இப்போ பொதுவாகவே ஒரு தசாபுத்தி, எல்லாருக்குமே ஒரு தசாபுத்தியில தான் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு தசாபுத்தி முடிஞ்சு இன்னொரு தசாபுத்தி தொடங்கும். பொதுவாகவே இப்போ ஒருத்தருக்கு வந்து சூரிய தசை முடிஞ்சு அடுத்து சந்திர தசை தொடங்குதுன்னு வச்சுக்கிறோம். அப்போ சந்திரன் தான் வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு தசை நடத்த போறாரு. இந்த சந்திரனுங்கிற கிரகத்தை கோச்சார சனி எங்க இருந்தாவது ஒரு இடத்துல பார்த்துடணும். கோச்சார சனி பார்க்கணும். ஓகே, அது தொடங்குற காலகட்டத்துல, ஓகே, அந்த தசை தொடங்குற காலகட்டத்துல அந்த சந்திரனுக்கு சனியோட பார்வை படணும். அப்ப இந்த 10 வருஷம் ஆயுள் அவருக்கு இருக்குன்ற கேரண்டி. பார்த்தா 10 வருஷம் ஆயுள் தசையை அவர் கடந்துருவாரு. ஒருவேளை அதுல பார்க்கல, கோச்சார சனி அந்த சந்திரனை பார்க்கல அப்படின்னா அந்த 10 வருஷத்துல இவருக்கு ஆயுளுக்கு நிகரான கண்டம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆயுளுக்கு எதுவும் ஆகாதா? அதுதான் சொல்றேன், ஆயுளுக்கு நிகரான கண்டம் அப்படின்னாலே அதை நான் வந்து உடனே உயிர் போயிடும் அடுத்த கட்டத்துக்கு போகாம, ஏன்னா அதுக்கு இன்னும் நிறைய காரணிகள் இருக்கு. புரியுது. நிச்சயமா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கண்டம் இருக்கு. பெரிய ஆக்சிடென்டா கூட இருக்கலாம், ஏதோ ஒண்ணு நடக்கலாம். ஓகே, அப்ப அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சார் அப்ப இதெல்லாம் என்ன அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஆமாம், இந்த சாவியை, இந்த சூட்சுமத்தை கடவுள் எங்க ஒளிச்சு வச்சிருக்காருங்கிறத யாருக்கும் தெரியும். செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, இது வெறும் தசாக்கு தான் பொருந்துமா? புத்திக்கும் பொருந்தும். இப்போ சந்திர திசையில புதன் புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கிறோம். அடுத்து புதன் புத்தி வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கிறோம். சனி புத்தி முடிஞ்சு புதன் புத்தி ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த புதன்கிற கிரகத்தை, உங்க ஜாதகத்துல புதன் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாரா? ஆமா, அந்த புதன்கிற கிரகத்தை சனி எங்க இருந்தாலும் பாத்துறணும். பார்த்துட்டாருன்னா அந்த புத்தியை கிராஸ் பண்ணி போயிருவீங்க நீங்க. இல்லைன்னா அந்த புத்தியில ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது, உயிருக்கு ஏதோ ஒரு வகையில அதுல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கணும், சுதாரிச்சுக்கலாம். அப்போ இத்தனை கோடி பேர் இருக்கிற ஜனத்தொகை இருக்கு, பாப்புலேஷன் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு ஜாதகம் இருக்கு. அப்ப அத்தனை பேருக்கு இந்த சனியோட பார்வை நடந்துகிட்டே இருக்குதா? ஆம், நடந்துகிட்டே இருக்கு. இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்படிதான் உங்களோட ஆயுள் என்ன பொறுத்த மட்டும் ஆயுள்னு கேரண்டியா உங்களுக்கு தரல, உங்க ஆயுளை நீட்டிக்கிச்சுட்டே போறாங்க. அதுதான் கிரகங்களோட வேலை, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நல்லது கெட்டதை பொறுத்துதான் அதை நீட்டிக்கிட்டே போகுது. ஓகே, இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இது இந்த டிசைன் இருக்கு இல்லையா, ரொம்ப அற்புதமான ஒரு டிசைன். இது இந்த சரிவர பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த பிறவிங்கிற அந்த கடலை அழகா நீந்தி சேஃபா போகலாம். ஓகே, அப்ப இதனாலதான் வந்து கடைசியா அவர் கை விட்டுறாரு அப்படின்னும் போது அவர் ஆயுள் காரகனா இருக்காரு. இதுதான் இந்த சூட்சமம் தான். இது வந்து ஜோதிட ரீதியா கேட்ட
உண்மையிலேயே இதை கொஞ்சம் டீப்பாக படித்தவங்களுக்கு இது புரியும். புரியுது. வேற ஒன்றும் இல்லை, ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறோம், அதை நல்லா டீப்பாக படிக்கும் போது இப்போ என்னால் அதை சொல்ல முடியுது. வேற ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் நான் கண்டுபிடிக்கல, எல்லாம் பெரியவங்க வச்சுட்டு போனதான். அதை நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த விஷயங்கள் நமக்கு புரிய வருது. ப்ராக்டிக்கலாக அதை நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு 5 தலைமுறையாக 5வது தலைமுறை ஜோதிடர் எங்கள் வீட்டிலங்கிறப்போ நான் சும்மா எல்லாரும் சொல்லிட்டாங்கன்றக்கான்னு நம்பலை. நானும் அதை ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த விஷயத்தில் இது இப்படி தான் இருக்குன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன் இல்லையா, அதை தான் கொண்டு வந்து நான் மக்களுக்கு தரேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்க, இதில் தான் நடந்திருக்கும் இந்த விஷயம். அதனால சனி அவரோட மேனர் இல்லைன்னா அவரோட பங்கு இதில் இன்டைரக்டாக தான் இருக்கும். அவரோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நிச்சயமா நமக்கு வேணும். அந்த உயிரும் நம்ம கையில இருக்கிறதுக்கு அவரோட ஆசீர்வாதம் நிச்சயமா வேணும். அதனாலதான் அவர் ஆயுள்காரகன்னு வச்சிருக்கோம். ஓகே சார். ஏன்னா இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, இந்த பெரியவங்களை நம்ம இருக்கும்போது எப்படி பார்த்துக்கணும், இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நம்மளை எப்படி பாதிக்குன்ற விஷயத்த ஜோதிட ரீதியாக கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சார். ரொம்ப நன்றி.